உம்மை துதிக்கிறோம் மேசியாவே, உம்மை துதிக்கிறோம் பூரண அழகுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் 1000 பேர்களில் சிறந்தவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அருமை இரட்சகரே, உம்மை துதிக்கிறோம் வாக்கு மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம் வாக்கில் உண்மை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் மேகஸ்தம்பமானவரே, உம்மை துதிக்கிறோம் மேசியாவே, உம்மை துதிக்கிறோம் வானபிதாவே, உம்மை துதிக்கிறோம் வழி காட்டியே, உம்மை துதிக்கிறோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம் அக்கினி மயமான நாவுகளினாலே இறங்கி வருபவரே, உம்மை துதிக்கிறோம் ஆமென்றும் ஆமேன் என்று மறு உத்தரவு கொடுக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் வாக்கு மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்வில் செய்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் இந்த இடத்துல கடந்து வந்த கிருபைக்காக நன்றி. எங்கள் ஆராதனையில பிரியப்படுகிறவரே உமக்கு நன்றி ராஜா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுவேன் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக நீர் இந்த இடத்துல கடந்து வந்து ஆயத்தமா இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நாயகனே, உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் இந்த ஆராதனையை செலுத்த வந்திருக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ராஜா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. அப்பா உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆரம்ப சுபத்திலிருந்து முடிவு மட்டும் எங்களால் ஒன்றும் முடியாத நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே. அப்பா எங்கள் பலவீனங்களை எடுத்து போற்று ஆண்டவரே. உம்முடைய பெலத்தினாலே எங்களை இடைக்கட்டி நீர் வழிநடத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீத பகுதியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அந்த பகுதியை வாசிக்க போற உம்முடைய பிள்ளைய ராஜா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்தில் இருந்து உணர்ந்து வாசிக்கவும், அதை வாசிக்கும் போது எங்களுடைய இருதயத்தில் நீர் பேசவும் ஆண்டவரே. ஐயா நீர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா ஆராதனை பகுதியை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதை ஏறெடுக்கிற மகளாரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ராஜா. பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். மகளாரை பலப்படுத்தினவரே உமக்கு நன்றி. இந்த இடத்துல நின்று ஆராதனை செய்யும் போது ஆண்டவரே, இந்த இடத்துல அநேகருக்கு ஆண்டவரே மகிமையாய் நீர் விளங்கணும் ராஜா. உம்முடைய அளவில்லாத பிரசன்னத்தின் மகிமையை நாங்கள் உணரணும் தகப்பனே. அதற்காக ஆண்டவரே மகளாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பலப்படுத்துங்க, உம்முடைய ஆவியினாலே வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டு ஆண்டவரே நீர் ஆராதனை நேரத்திலே உம்முடைய அசைவாடுதலை நாங்கள்
நாங்கள் காண போறதுக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா சாட்சி பகுதி காணிக்கை பகுதிகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த ராஜா ஒவ்வொரு நன்மைகளையும் மறைக்காமல் உம்முடைய சந்நிதத்து ஆண்டவரே முன்னிலே அநேகருக்கு முன்பாக அதை சாட்சியாய் சொல்ல தந்த கிருபைக்கு நன்றி ராஜா. இந்த சாட்சி சொல்லும் போது எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அளவுக்கு அதிகமான ஆண்டவரே அற்புதங்களை நீர் செய்து எங்களை சாட்சியாய் நிறுத்த போறதுக்காக நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. காணிக்கை பகுதியிலே ஆண்டவரே நீர் எங்களுக்காக கொடுத்தீரே ஆண்டவரே நல்ல வேலையை, அதற்காக நன்றி. அதில் உண்மையோடு ஆண்டவரே அப்பா உமக்கு முன்பாக நீர் கொடுத்ததில் ஆண்டவரே உமக்கு நாங்கள் பிரியமாக கொடுக்க வைத்த கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை எடுத்து உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் பயன்படுத்தி மீதம் எடுத்து வைக்க உதவி செய்தவரே உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஏசப்பா இன்றைக்கு ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு நீர் பேசும் என்று தாகத்தோடும் வாஞ்சியோடும் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தை மூலம் நீர் எங்களோடு பேச போறதுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளையை உம்முடைய திருக்கரத்தினாலே மூடி பாதுகாத்து ராஜா மகனாரை மறைத்து நீர் பேச போறதுக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலம் ராஜா உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் ஏதாவது செய்தால் இந்த வார்த்தை மூலம் எங்களை கடிந்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையை கொடுக்க போற மகனாரின் உதட்டில இருந்து என் தேவன் நீர் பேசும் பலவீனங்களை எடுத்து போடுங்க ராஜா. பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இந்த இடத்துல நின்று உம்முடைய வார்த்தையை கொடுக்கும் போது பேய்கள் நடுநடுங்கணும், பிசாசுகள் நடுநடுங்கணும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறவர்கள் முழங்கால் படியிட்டு மன்னிப்பு கேட்கணும் ராஜா. நீர் அந்த உணர்வுகளை கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா திருவிருந்து பகுதியை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. எங்களுக்காக அடிக்கல் பட்டு எங்களுக்காக இரத்தம் சிந்தி ஆண்டவரே எங்களுக்காக 1003ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்த நாளை நினைவு கூற வந்திருக்கிறோம் தகப்பனே. ஐயா பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் அதை புசித்து பானம் பண்ண ராஜா ஒவ்வொருவருக்கும் அந்த இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக கொடுத்த 2 போதகர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே. ஆண்டவரே இருவரையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இருவரையும் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இன்னும் உமக்காக எழும்பி ஓடக்கூடிய அந்த வைராக்கியத்தை கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா பலவீனத்திலும் ஆண்டவரே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி ராஜா அவர்களோடு உம்முடைய பலன் கூட இருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். ஊழிய பாதையில் பலப்படுத்துங்க. எல்லா வருத்தங்கள் நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்தவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உம்முடைய ஊழியத்தை கட்டி எழுப்ப என் தேவன் இருவரையும் கொண்டு பெரிய காரியம் செய்யறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஸ்ரீலங்கா தேசத்தில் இருக்கிற எங்களோட சபையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஐயா எங்களுடைய முதலாவது சபையை நீர் எழுப்பி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை கொடுத்தீரே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அந்த இடத்துல எழுப்புதலும் மகிமையை நீர் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதை நாங்கள் கட்டி முடித்து ஆண்டவரே இன்னும் எழுப்பி ஆண்டவரே உம்முடைய சபை உம்முடைய மகிமைக்கு நாங்கள் பயன்படுத்த உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஏசப்பா அது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்காக கொடுத்த ஆண்டவரே அப்பா அந்த பள்ளி வகுப்புக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் கூட இருங்க ராஜா. ஆண்டவரே அலையை வழிநடத்துகிற ஒவ்வொரு ஆசிரியரையும் நீர் பலப்படுத்துங்க ராஜா. அவர்களுடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கையாள என் தேவன் நீர் கற்றுக் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி உமக்காக பிரகாசிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை சொல்லணும் தகப்பனே. நீர் ஒவ்வொருவரையும் கொண்டு பெரிய காரியம் செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ராஜா. எங்களுடைய இந்த சபையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் வழி நடத்தணும் ராஜா. உம்மால் மாத்திரம் முடியும், எங்களால் ஒன்றும் கூடாது. நாங்கள் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே. களிமண்ணான எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மட்டும் இந்த இடத்திலே மகிமைப்படுத்தணும் ராஜா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ராஜா. ஆரம்பத்தில் இருந்து முடிவு மட்டும் உம்முடைய கரம் கூட இருந்து எங்களை வழிநடத்த போற கிருபைக்கு நன்றி செலுத்தி அடியாளை ஆண்டவரே என்னை நான் அடித்தனமாக தாழ்த்துகிறேன் தகப்பனே. என்னால் ஒன்று முடியாது, நான் வெறுமையான பாத்திரம் ராஜா. உம்மளால் மாத்திரம் எல்லாம் கூடும் ராஜா. நீர் ஒருவர் மாத்திரம் இந்த இடத்துல இருந்து அசைவாடி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிறைவேற்றி முடித்து கொடுக்க போற கிருபைக்கு நன்றி செலுத்தி என்னை தாழ்த்தி வெறுமையாய் ஜெபம் கொடுத்த ஆண்டவரே அப்பா உம்முடைய திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி வெறுமையாய் ஜெபம் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 147 1 14 வரைக்கும் நான் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன், 2வது நீங்கள் வாசிங்க.
எல்லாம் ஒருமனப்பட்டு சந்தோஷமாக ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை வாசிப்போமா? கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. இருதயம் நெருங்கொண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காட்சியிருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசித்தமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். என கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் இவர்களை ஆண்டவர் அழைத்து தன்னுடைய நீதிக்கும் தன்னுடைய சத்தியத்துக்கும் முடிவு பரியந்தம் உண்மையாக வாழுகிற எங்களையும் உங்களையும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஆஸ்வதித்து இந்த உலகப்பிரவான வாழ்க்கைக்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் எல்லோரும் அறிந்தோம், அநேக மதங்கள், அநேக வழிபாடுகள், அநேக பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதான அநேக உலகத்தில் இருந்தாலும் இந்த ஆவிக்குரிய மகிமையின் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிற சொன்ன ஆண்டவர் இரண்டாவது வருகையில நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் இந்த நாட்களை வைராக்கியமாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். உலகத்தை வெறுக்கிறோம், இயேசுவை நேசிக்கிறோம். அவரே தெய்வம், அவரே எங்கள் வழிகாட்டி. நாங்கள் இந்நாட்களில் எந்த ஒரு மனிதனை புகழ்ச்சி படுக்கவோ அல்லது நாங்கள் ஒரு மனிதனை காணவோ அல்ல. இந்த நாட்களில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த அழிவுள்ள பூலகத்தை விட்டு அழிவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு நாங்கள் கெஞ்சி மண்டாடி கிருபையோட ஆண்டவர் கூடி வந்த பிள்ளைகளை அவர் நிச்சயமாய் சொன்னார், உங்களுக்கு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், இதோ நான் வருகிறேன், நான் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு இடத்தை நான் ஏற்படுத்தி வைக்கிறேன் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் எங்களுக்கு மறக்காமல் நடத்துவதற்கு சபை கூடி வந்து அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நானும் நீங்களும் இன்றைக்கு தேவசமத்தில் வந்திருக்கிறோம். கரங்களை தேடி தேவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு காணாமல் போகலாம், ஆனால் எங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் என்றும் மாறாதவர், அவர் என்றும் மறக்காதவர். இவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு அவர் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய பிள்ளை ஆகும் வரைக்கும் சிச்சித்து பலப்படுத்தி இந்த அழிவை விட்டு நித்திய ஜீவனுக்கு கொண்டு வரவும் ஆண்டவர் எங்களுக்காக வழக்காடும் பொழுது நமக்கு அநேக போராட்டங்கள் வரும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென்று சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் இது கால வேளையில் நான் ஆண்டவரோட சமூகத்தில் இருந்த பொழுது அநேக போராட்டங்கள் தான். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு நடத்தும்படி சபையை தந்தேன், நான் உன்னை இந்த இடத்துல தரிசனத்தோடு அழைத்திருக்கிறேன், நான் உன்னை இந்த நாட்களை அழைத்து இந்த ஜனங்களை கொடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த ஜனங்களுக்கு உன்னை மேய்ப்பனாகவும் தீர்க்கதரிசியாகவும் வைத்திருக்கபடியா யார் எது சொன்னாலும் நான் இந்த அழைப்பை விட்டு நாம் மாறாதபடி கர்த்தர் உயிருள்ள நாள் வரையும் நான் செய்வது இந்த ஊழியம் அழைப்பு அல்ல, நித்திய ஜீவன் அடைவைக்கு எனக்கு கொடுத்த ஈவை நான் உங்கள் மத்தியிலே செய்கிறோடைய இதில் யாரும் பெருமைவாரம் ஒன்றுமில்லை. நாம் எல்லோரும் ஆண்டவர் வருகைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவனவனுக்கு கொடுத்த பாத்திரத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது நீங்கள் நான் பரலோகத்தில் ஒரே ஈக்குவாக இருப்போம். ஆமென்று சொல்லுங்க. அவர் கொடுத்த ஊழியங்கள் வல்லமும் உள்ளது. ஆகவே இந்த நாட்களில் கூட பொறுமையில் உன் ஆத்மாவை காத்துக்கொள்.
ஆகவே இந்த நாட்களில் தேவனுடைய ஜனங்களுக்கு பொறுமை அவசியமாக இருக்குது. ஏன்னா உலகத்தில் கொடுமை கூடிவிட்டது, அக்கிரமமும் கூடிவிட்டது, அநியாயங்கள் கூடிவிட்டது, உலக விஞ்ஞானங்கள் கூடிவிட்டது. இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு விதமான புதிய புதிய நோயினால இன்றைக்கு அநேக காரியங்கள், தேசங்களில் பிரச்சனைகள், அநேக நோய்கள், அநேக விதமான காரியங்கள் இந்த ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஏனென்றால் சீக்கிரமாக என் ஆண்டவர் வரப்போகிறார். ஆகவே நாம் எல்லாத்துக்கும் எல்லாமாய் இருக்கிற தேவனுக்கு பொறுமை அவசியமாய் தேவைப்படுது. பொறுமை இழந்து விட்டால் யாருமே தேவ சமூகத்தில் நிற்கவோ அல்லது தேவனை தேடவோ அல்லது தனக்குள்ளே ஒப்புக்கொடுத்தல் இல்லாதனால தத்தளிக்கிற நிலைமை இந்த பூமியில் உண்டாகிற காலங்கள் வந்துவிட்டது. ஆகவே தேவ ஜனமே, நானும் நீங்களும் பொறுமையாக இருக்கும் பொழுது எதை காத்துக்கொள்ள வேண்டும்? பொறுமையாக இருக்கும் பொழுது பதவியா, அந்தஸ்தியா, ஊழியத்தையா அல்லது ஏதோ ஒரு காரியத்தையா? இல்லை, உன் ஆத்மாவை காத்துக்கொள். இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை, இந்த ஆத்மாவுக்கு முடிவில்லை. இந்த ஆத்மாவுக்காக தேவன் நமக்காக இந்த நாட்களுக்கு கூடியிருக்கிறோம். நாம் தேவன் வரும்பொழுது இந்த சரீரம் எங்களை விட்டு போயிடும், இந்த ஆவி தேவனிடத்தில் போயிடும். ஆத்மாவுக்கு நியாயத்தை உண்டு. இது ஒரு தெய்வ பயமுள்ளாத ஜனங்கள் வாழுகிறார்கள். இன்னைக்கு அநேக வசனத்தை எடுத்து போதித்து எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பயம் இன்றைக்கு அற்று போய்விட்டது. தேவச்சனமே, இந்த பயம் இல்லாமல் போய்விட்டது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நியாயத்தீர்ப்பில் எங்களை முன்னிறுத்த போகிறார். நாங்கள் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் நாம் பரிசுத்தத்தின் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளும்படியாய் நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆம் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்வது. ஆண்டவர் தெளிவாக சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சொன்னார். லூக்காவில் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து விதமாய் சொன்னார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். கவனமா இந்த வசனத்தை கவனிங்க. உங்கள் பொறுமையினால். அப்படியானா நாம் அடுத்தவனைத்தான் அநேக காரியங்கள் தீர்க்கிறோம். என்னை உட்பட நானும் நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல வரும், உங்கள் பொறுமை, எங்களுக்கு அதிக பொறுமை தேவை. பொறுமையை இழந்து போனோம்னால் எல்லாம் இழந்து போயிடுவோம். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பொறுமை, உங்கள் ஆத்மா. அப்ப உங்கள் ஆத்மா என்னுடைய பொறுமையினால என்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிப்பார். பொறுமை அவசியம். பொறுமை கடைப்பிடிக்க வேண்டும். பொறுமை மிகவும் ஆழமான ஒரு காரியமாக இருக்கிறது. பொறுமை இழக்கும் பொழுது மனிதன் தன்னை இழந்து போகிறான். நாங்கள் இன்றைக்கு காணுகிறோம். 2025ஆம் ஆண்டு கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். பொறுமை அவசியம். அவனவனுக்கு தேவன் கொடுத்த ஊழியம், அவனவனுக்கு தேவன் கொடுத்த காரியம் அவனவனுக்கு செய்யும்படியா அவனவனுக்கு மேலே அதிகாரிகள் அதுக்கு மேலே கடவுள் ஒவ்வொரு காரியத்தையும் கீழ்ப்படியாய் கொடுத்து வருகிறார். ஒருவருக்கொருவர் அவர்கள் தாழ்மைப்படுத்தி பொறுமையோடு இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்ற வேண்டும். சொல்லுவோமா? எங்கள் பொறுமையை சொல்லுங்க. எங்கள் ஒவ்வொரு கையில வச்சு நெஞ்சு வச்சு எங்கள் பொறுமையை எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வந்திருக்கோம். நாம் என்று சொல்லுங்க. நான் அடுத்தவனை குற்றப்படுத்தி அடுத்தவனை பார்க்க வேண்டாம். நானும் நீங்களும் நான் என்னுடைய நெஞ்சில வச்சு சொல்லுறேன், என் ஆத்மாவை காத்துக்கொள்ள. ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமானால் இது ஒரு நாள் மரணம் இல்லை. மரணம் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மரணத்துக்கு இருக்கிற காரியத்தை வைத்துத்தான் மனிதன் மரணம் என்பதை மறந்து வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். மரணம் எல்லாருக்கும் கூட போகுது. இந்த ஆத்மா மரணமோ முடிவோ கிடையாது. அது நியாயத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த ஆத்மாவுக்கு மரணமும் இல்லை, இந்த ஆத்மாவுக்கு முடிவும் இல்லை. ஆனால் பூமியில் உன்னை நியாயத்திப்பார். நீ எந்த அளவுக்கு எந்த காரியத்தில் நீ தேவனுக்காக இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கும் வரை ஓடப் போகிறாய், ஓடிக்கொண்டிருக்க போகிறாய். நியாயத்திப்பில் நாங்கள் நிச்சயமாய் கணக்கு கொடுக்க வேண்டும். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் பல விதமான அனுபவங்களை அவன் கண்டு வந்தவன். அவனுடைய காரியத்தில் 100க்கு 100 பாவங்களும் விழுந்தான், 100க்கு 100 உண்மையாக ஆண்டோரோட வாழ்ந்திருக்கிறான். அதான் அவன் ஆண்டோருடைய இருதயத்தை பிடித்து கொண்ட ஒரு தாசன் என்று வேதம் சொல்கிறது.
அவன் ஒரு காரியம் சொல்கிறான் பாருங்க. இன்றைக்கு இந்த இடத்துல தேவன் பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டு ஒரு பிள்ளைகளுக்கும், இன்றைக்கி நாங்கள் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய காரியம், தன்மை என்ன, அவருடைய தன்மையின் வெளிப்பாடு என்ன என்று எனக்கு பார்க்கும் பொழுது, இந்த தாவீது சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 119 120 சொல்லுகிறான், உமக்கு பயப்படும் பயத்தால், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரே கடவுள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு 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 பாருங்க, ஒரு வெடிட் இல்லாமல் நாங்கள் கார் ஓடுகிறோம், அல்லது ஒரு நிறைய பேரை ஏற்றி கொண்டு ஓடுகிறோம். உடனடியாக அதுக்குரிய அரசாங்கம் போலீஸ்காரனை கண்ட உடனே பயந்து நாங்கள் என்ன சொல்ல நடுங்குறோம். ஐயோ போலீஸ் வந்துட்டான், அதிகாரிகள் வந்துட்டான். இன்றைக்கு பயந்து நம்ம அந்த காரியத்தில் ஒதுங்கி நின்று பயப்படுகிறோம். ஒரு உலக காரியத்தின் சட்டத்துக்கு இப்படி இருக்கும் பொழுது அடுத்த சட்டத்தை என்ன செய்வான் என்று நாங்கள் பயப்படுற நாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கழுவப்பட்டு இந்த பூமி வாழ்க்கை அழிந்து போய் நித்திய ஜீவன் அடையப்பு எண்ணுகிற விசுவாசத்தோட வாழ நானும் நீங்களும், இன்றைக்கு நீங்க சற்று கவனியுங்கள், நானும் கூட இந்த வசனத்தை நிதானித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், உமக்கு பயப்படும் பயத்தால் உடம்பு சிரிக்கிறது என்றான். ஏன் தெரியுமா? அவர் இருக்கிறவனுமாக இருக்கிற அவருடைய வல்லமை பெரிதானது. நான் பயப்படுகிறேன், ஏனென்றால் நியாயத்தை கொண்டிருக்கேன், அதில் நான் நிற்க போறேன்னு சொல்லி அவன் பயப்படுறான். எதனால நீங்க யோசிக்கிறீங்க? நீ எதைத்தான் தைரியமா பெருத்தால் உண்ட அறிவினால் அல்லது ஞானத்தினால் ஏதோ காரியத்தை சாதிக்கிறான் என்ன செய்தாலோ, நீ சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்கிறவர்கள், அதன்படி வாழுகிறவர்கள் எதை பேசினாலும் பேசலாம். ஆனால் தேவச்சனமே, நாங்கள் நியாய தீர்ப்புல நிற்க போகிறோம் என்ற ஒரு பயம் வந்துவிட்டது தாவீது ராஜாவுக்கு. நாங்கள் எத்தனை பேரை குறித்து பயப்படுறோம்? எத்தனை பேரை சிந்திக்கிறோம்? இந்த வசனத்தை கேட்டுட்டு அந்த கொட்டாய் வர எத்தனை பேர் இருக்கிறீங்க? இது நிச்சயமா சத்திய வேதம் சொல்கிறது. இது நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து அதான் சொல்ல சிலுக்குது, பயமா இருக்கு, மய சிலுக்குது. இந்த பயம் எனக்கு உனக்கு உண்டோ? எதையும் பேசலாம், எதையும் தீர்த்துட்டு போல, எதையும் நாங்கள் ஆதிக்கத்தை பேசலாம். சபை என்பது தேவனுடைய ராஜ்யம், அவர் சேவனுடைய சமூகம், அவர் வாழுகிறவர், அவர் சத்தியத்தை தான் சொல்லுவார். ஏனென்றால் நீ இளையர் பண்ணி நீ பயப்படாமல் போகக்கூடாது. உலகத்துக்கு ஒரு வேஷம், தேவனுடைய சமூகத்தோட வேஷம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் இந்த வசனத்தை பயப்படுறீங்க? தாவீது சொல்றான், அவன் எவ்வளவு ஆண்டவருக்கு அர்ப்பணித்த தேவ மனிதன், ஆராய்ச்சி அரசு 40 வருஷம் நாட்டு ஆண்டவன், தேவனோட செஞ்சளித்தவன். சிலுக்குது என் மயிறு, ஏன் நியாயத்திப்பு நாளை நான் நிற்க போகிறேனே, அந்த நாள் எங்களுக்கு ஆபத்து. அங்கேதான் நானும் நீங்கள் உண்மையாக என் ஆத்மா அதற்கு வாஞ்சிக்குதுன்னு சொல்லி எரேமியா சொல்கிறேன். வாசிங்கிற வசனத்தை, உமக்கு பயப்படும் பயத்தால், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். இன்னைக்கு தேவஜனமே, மரண மகனுக்கு எப்படியெல்லாம் வருதுன்னு தெரியலை. இந்த புது புது நோய்கள் எல்லாம் வந்திருக்குது, இன்னும் புதிய புதிய காரியங்கள் வருது. என்னென்ன வலி, என்னென்ன வியாதிகள் தெரியாது. மனுஷனுடைய பலவீனம் 25 வயதில் அற்று போயிட்டு வாழ எப்படி பேசி பாருங்க. அந்த நாட்களில் 25 வயதில் நாங்கள் எப்படி இருந்தோம்? காலம் கெட்டு போயிட்டுது. ஆனால் நியாய தீர்ப்பு முடிவு உண்டு. நீ இந்த நாளே வாழுவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீ தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிற நீ இந்த வாழ்வில் வேதம் சொல்லுது, கர்த்தரை நினைத்துக்கொள். நான் நிற்கிறேன் என்ற இந்த வேளாண் விழுந்து போய்விடுவோம். நாம் நீதி உள்ள தேவன் நம்மை தேடி வரப்போகிறார். நியாயத்துக்கு பயப்படுங்க. இந்த ஆத்மா காத்துக்கள். நீ பெலசாலியாக இருக்கான், பொடிக்காட்டாக இருக்கான், உழைப்பாளியாக இருக்கிறான், வருமானம் பெரியணும், ஏதோ கெட்டிக்காரன், அதெல்லாம் உலகத்துக்குரிய எல்லாம் மண்ணோட போயிடும். ஆனால் அந்த ஆத்மாவை நீ காத்துக்கொள்ளாமல் அதுக்கு உணவும், அதுக்கு பாதுகாப்பும், அதுக்கு பெரிதான ஒரு விதை என்றால் அது தேவனுடைய சத்தியம், தேவ சமூகம், கர்த்தருக்கு பயப்புற பயந்தான். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அவசியமானது. நான் நீங்கள் முக்கியமாக நியாய தீர்ப்பிற்கு பய நீங்கள் எதை இன்னொன்று சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை, நீதி இல்லாமல் நடவங்க எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு வரும், கொண்டு வருவார் ஆண்டவர். இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு
தேவையற்ற காரியங்களை பிரச்சனை உருவாகும் அத்தர் அதை தெளிவாக சொன்னார். நான் இந்த இடத்தை மீண்டும் நான் அறிக்கையிடுகிறேன். 2025 கர்த்தர் வெளியரங்கமாய் கொண்டு வருவார். அதால் வரப்போகிற பாடுகளையும் கட்ட சொல்லியிருக்கிறார். இது தேவன் சொன்னதை செய்யாமல் விடமாட்டார். அப்படியானால் நான் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு தேவன் என்ன தேவன் அப்படியானால் வேறு விதமாக நடத்திருக்க வேண்டும். நான் நிற்கிறவர், நான் விசுவாசிக்கிறவர், நான் நம்புகிறவர் ஆரென்று நன்றாய் தெரிந்ததுனால தான் நான் இன்று வரைக்கும் நான் இந்த இடத்துல தனிமையில் ஊழிய செய்கிறேன். தேவன் வீசிக்கிற நீதிக்கு தேவன் உண்மை உள்ளவராக. எந்த மனிதனை நம்ம மறக்கலாம், எந்த மனிதன் நம்மை கைவிட்டு போகலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது உங்களுடைய ஆத்மா உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை எபிக்கும்படி எனக்கு கொடுத்திருந்தாலும் உங்களை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். மரண பரியந்த இந்த ஆத்மாவை நித்திய ஜீவன்களை கொண்டு போகிறதுக்காகத்தான் நான் அநேக சத்தியங்களை உங்கள் வைராக்கியத்தோட கட்டிண்டு சொல்வதற்கு காரணம் உங்களை பரலோகம் வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றதுக்காக. விசுவாசிக்கிற கரங்களை கட்டி தேவைக்கு நன்றி சொல்லுங்க. உலகப்பிரவான காரியங்களுக்கு இல்லை, அது எல்லாம் டாக்டரும் வைத்தியம் செய்வா. ஆத்மாவுக்கு ஆண்டவரை தவிர வேற வைத்தியம் கிடையாது. அவர் தான் நம்முடைய பரம வைத்தியர், நம்மை சுகமாக்குற தேவன். இன்றைக்கு நானும் நீங்கள் கடவுளுக்கு பயப்படுங்க. இவருடைய பிள்ளைகள் வாயின் பேச்சால் என்ன பிரச்சனை வந்தால் சபை பொழுது விட்டுவிடக்கூடாது என்று தைரியமாக பேசலாம். பிரச்சனை வரும் பொழுது அவர் கண்ணாடி மாதிரி ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. எல்லாம் தைரியமா பேசலாம், ஆனா நிலத்தி நிற்கிறவன், உறுதியா நிற்கிறவன், சத்தியம் சொல்லுது. சபைக்காகவும் சபை தரிசனத்துக்காகவும் மீட்பின் கண்ணீர் விட்டால் கவலைப்படக்கூடிய ஒரு பொறுப்புள்ள பிள்ளைகளும் ஆண்டவர் சபை எனக்கு வச்சிருக்கிறார். அதை நான் மறக்க மாட்டேன். இன்றைக்கு ஒவ்வொருவரும் இந்த அடிப்படையை கொண்டவன் நிச்சயமா எந்த சூழ்நிலை வந்தாலும் அவன் தேவனுடைய சமூகத்தில் வைராக்கியமா நிற்பான். அதுக்காக சத்தியத்தை மாற்றி ஐயோ இந்த ஜனங்கள் ஏதாவது நடந்து வெளியேறுவார் இல்லை. நான் இன்றைக்கு எத்தனை வருஷமா வந்துங்க, நான் தேவன் சொன்னதை சொல்வதற்கு தான் என்னை அழைச்சிருக்கேன். அது மாறா நான் பேசவோ அது விவரமாக வசியப்படுத்தியோ நான் அன்பை காட்டி வம்பு விளையாட்டு கடவை அல்ல. சத்தியத்தை எப்போதைத்து சரியான பாதையில் ஜனங்களை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக என்னை ஆண்டவர் உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலம்தான், ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் எனக்கு பலனையும் பராக்கிரத்தையும் தந்து தள்ளாடுற பயனும் ஆண்டவர் நடத்துவார். சொன்னேன் சில பிள்ளைகளுக்கு இன்னும் இயலாவிட்டாலும் நடக்கிற அளவுக்கு பிறகு இந்த மூச்சு விடத்து சுவாட்சி இருக்கிறவரை நான் ஆண்டவர்கிட்ட உடித்த செய்தி ஆவேன். நான் ஒதுங்கி நிற்க மாட்டேன். அநேக காரியங்களை இன்றைக்கு பொய்யான பதந்தியர் பிள்ளாத காரியங்களை சொல்லி இன்றைக்கு தனக்கு ஆக்கின தீப்பியை போட்டுக்கொண்டு இன்றைக்கு முடிவரையும் தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறவனுக்கு ஆண்டவர் நிச்சயமா நியாயம் தீர்ப்பார், கட்டாயம் நிற்பார். தப்பித்து கொள்ள முடியாது. நாங்கள் யாரும் ஆண்டவர் இருக்கிறவனுமா இருக்கிறார். எத்தனை பேர் தேவனுடைய வருகைக்கு நாங்கள் பயப்படுகிறோம்? எத்தனை பேருக்காக நாங்கள் பயப்படுகிறோம்? இந்த வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 96 13 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் வருகிறார், அவர் வருகிறார், பூமி நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பாருங்க, அவர் பூலோகம்னா உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நீதியோடும், நீதி தவறாதவர், நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அப்படியானால் தேவஜனமே, அவர் பூமியில் நிச்சயமாய் வருவார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருவார். அவர் வருவார். எத்தனை நம்புறீங்க? அதில் எழுதப்பட்ட அத்தனை உண்மை சத்தியம். உலகத்தில் நீ எப்படியும் ஆண்டு போகலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவ இன்றைக்கு கடவுளை என்று மறுதளிக்கிறவன் இந்த உலகத்தில் பூமி உருண்டையா இருக்கிற வாழுற அத்தனை மக்களுக்கும் கர்த்தரே வழியும் சத்தியம் சும்மா இருக்கிறார். அவர் சொன்னார் வருவார், இயேசு வருவார். ஒரு முதல் தடவை வந்தார்,
பாவியான எனக்கும் உனக்கும் பாவியா இருந்து அக்கிரமக்காரருக்கும் அநியாயக்காரனாய என்னை உன்னையும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய முழு சரீரத்தை கொடுத்து அட்டிக்க கொடுத்து தன் இரத்தத்தினாலே விலை கொடுத்து நம்ம வாங்கி அவர் சபையில் வைத்து இரண்டாவது வருகைக்கு வரும் பொழுது அவனவன் தன் ஆத்மாவை சரியாக கவனிக்காவிட்டா நியாயத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. யாருமே அதில் தப்பித்துக் கொள்ள முடியவே முடியாது. ஆகவே தேவைக்கிழமை நாங்கள் கடவுளை தேடி வருகிறோம். ரெண்டு காரியம்: ஒன்று, மரணத்தின் பின் என் ஆத்துமாக்கு அழிவில்லை. இரண்டாவது, எனக்கும் உலகம் பூலகத்தை நியாயத்தை போட்டு அதில் யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. உங்களுக்கு அநேக வசனங்கள் இதை குறித்து தெரியும். நீங்கள் அநேக தெரிந்திருந்தும் அதை உணர்வில்லாமல் இருந்து தங்கள் பாதையிலே வழிகளே தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிறபடினால்தான் இன்றைக்கு நான் மறுபடியும் தெரிந்த வசனமாக இருந்தாலும் புரிந்து கொள்ள பேசும்படி கர்த்தர் இன்னைக்கு காலை வேளையில் இதை குறித்து தியானித்தேன். அதுதான் தாவீது சத்தமாக சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருப்பான்? சங்கீதம் 97 சொல்கிறான், 10ஆம் அதிகாரத்தில், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவளே, அது சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் அன்பு தேவனிடத்தில் முதல் அன்பு கூறுறவளே, ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து நடந்து அவர் மேல் முதலிடத்தை பாசத்தை கொடுக்கிறவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடு. தீமையை செய்கிறதெல்லாம் வெறுத்து விடு. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை சாத்தானுடைய பாதாளத்தில் தப்பித்துக் கொண்டு வர கரங்களை தட்டினான் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தீமையை விட்டு வெளியில வா, தீமையான சிந்தையை விட்டு வெளியில வாங்க. ஏன்னா இந்த ஆத்துமாக்கு நியாயத்தை போன்று அவருடைய வருகைக்கிலே நாங்கள் பயந்திருக்க வேண்டும். அதுதான் அவர் கர்த்தர் அன்பு கூறுவர்களே. இன்றைக்கு உண்மையான அன்பு கூறுவர்கள், அந்த அன்பிலே எல்லாம் தடங்கியிருக்கு. ஏன்னா அவர் கொடுத்த அன்பு தெரியுமா? ஒரு கெட்டு போக நித்தியத்துவம் அடையும்படி அவர் அன்புக்கு பரிசுலா தன்னுடைய சரீரத்தை கொடுத்து மீட்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென்னு சொல்லுங்க. இன்றைக்கு நாங்கள் எதை கொடுக்கிறோம்? ஒரு ஆளை ஒரு நியாயம் இல்லாமல் குற்றம் சாட்டுறார்கள், நியாயம் இல்லாமல் குற்றத்தை பிடிக்கிற, நியாயம் இல்லாமல் இன்றைக்கு தங்களுடைய காரியங்களை மேற்கொள்ளாத அதிகாரப்பூர்வமாக அது பிசாசுடைய தந்திரமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கு நாங்கள் பயப்படவோ அஞ்சவோ தேவையில்லை. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். அவர் அழிவில்லாதவர். அழிந்து ஒரு சரியத்தை விட்டு எங்கள் அழிவில்லாத ஆத்மாவை மீட்பதற்கு ஆத்மா மீட்பர் இயேசு. அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்ம விட்டு விலந்து போக மாட்டார். இதே தாவீதுடைய காரியங்களை வச்சு சொல்கிறோம் பாருங்கள். சங்கீதத்தில் 89:48 சொல்கிறார், என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லமை விலக்கி விடுவிப்பவர் யார்? அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென்னு சொல்லுங்க. அந்த ஜீவனுள்ள ஆண்டவரே, அவர் எல்லாம் அறிந்தவரே. இல்லை, மரணத்தை காணாமல் எந்த மனிதன் இருக்க முடியும்? உலகத்தில் மரணம் எப்படி இருக்கோ அதே போல ஆண்டவருடைய வருகையில் இந்த ஆத்மா அழிவில்லை, நியாயத்தை பூண்டு. நீங்க தெரிஞ்ச வசனமா இருக்கலாம், ஆனால் அவைகளை கட்டி கடந்து செல்ல நீங்க அதை அறிந்து புரிந்து நடந்தா நாம் இன்றைக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படும். நான் எத்தனை வருடங்கள், புது வருடங்கள் நடக்கும் பொழுது இந்த வருடத்தில் என் ஆத்மா துக்கத்தோடு அந்த வருஷம் அந்த அளவுக்கு மனிதர்களுடைய செயல்பாடு அந்தரங்கத்தில் இருந்து இந்த இடத்துல உட்கார்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் தேவன் அவர்களை இனங்கண்டு தேவன் அறிந்து, இப்படி சொல்கிறேன், அவர் தன் காரியங்களை இலகுவாய் எல்லாவற்றையும் முடிப்பார். இன்றைக்குத்தான் இலவச டெலிஃபோன் எடுத்து அநீதியான காரிய பிசாசு நல்லா உருட்டி பேசி இந்த நரகத்துக்கு புறத்துக்கு நியாயத்தை போய் காத்திருக்கிற கூட்டமும் இருக்கு. தப்பித்து கொள்ள மாட்டாய் நீ. உனக்காக ஜெபித்து, உனக்காக துதித்து, ஜனங்கள் உனக்காக பாரப்பட்டு இன்றைக்கு கர்த்தர் அநேக காரியங்களை இன்றைக்கு அனைவரும் உயிரை காப்பாற்றி வைத்திருக்கிறார்.
நான் நீங்களும் நியாயத்தை பூண்டு என்று பயப்பட வேண்டிய அவசியத்தை எதிர் புரியுது. நான் இப்போ பேசுகிறவங்களுக்கு நான் நீங்கள் பயப்பட வேண்டிய நேரம் ஐயா இது. நான் நீங்கள் பயப்பட வேண்டிய காலம் இது. யாரும் தன் மரணத்தை தடுத்து வைக்க முடியாது. அதே மாதிரி ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. நியாயத்தை கொண்டு எங்கெங்கே அவன் போவானோ அவன் செய்த நியாயத்தை போடி அவன் தள்ளப்படுவான் என்று பார்க்கிறோம். அங்கே தான் 49:9 பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அவர் ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. அவர் ஆத்மா மீட்பு தேவனுக்கு அருமையான. அதுக்காகவே கடவுள் மனிதனாய் தோன்றி கடவுளே அவதாரம் எடுத்து என்னை முன்னே சுத்திகரிக்க ஜீவனுள்ள பரிசுத்த தேவனுடைய ரத்தம் என்னை முன்னே விடை கொடுத்து வாங்கியிருக்கு. நாங்கள் லேசானவர்கள் இல்லையா, நாங்கள் சாதாரணவர்கள். உலகத்தில் இன்றைக்கு கோடி வாழ்க்கையில் வருமானங்களை இன்றைக்கு இந்தியாவில் அல்லது உலகத்தில் கோடீஸ்வரனுடைய பேர் பட்டியலில் போடுறாங்க. எத்தனை சொல்ல முடியும்? நான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு விடையேற பெற்ற ரத்தத்துக்கு கோடீஸ்வரனாக இருக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. எங்களுக்கு நிலையான ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் கோடீஸ்வரன். இது உலகத்துக்கு தெரியாது. அவன் இவ்வளோதான் கூவி அழுதி சேர்த்து வச்சு அவன் சாகும்போது அவன் ஒன்றுமே கொண்டு போக மாட்டான், எல்லாம் விட்டுடுவான். ஆனால் இயேசு நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டு அப்படி சொல்கிறான், நான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினேன், ஆனால் இப்போ நஷ்டம் என்று எண்ணினேன். அது நஷ்டம். ஏண்டா கிறிஸ்து இயேசுவை நான் ஆதாயமாக எண்ணினேன். அது என் சொத்து. காரணம், அழிவில்லாத ராஜ்யத்தை எனக்கு வைத்திருக்கிறார். இவை எல்லாம் அழிந்து போகும்போது பெரிய ஷிப் ஓனர் பவுல் தூக்கி எறிஞ்சுவிட்டு இயேசுக்கு பின்னால் வந்தான். நாம் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஆத்மா வெளியேற பெற்றது, அருமையானது. அந்த மீட்புக்கு கடவுள் ஆதரவு கொடுத்த ஜீவனுள்ள கடவுளாக இருக்கிறார். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான் பாருங்க. எரேமியாவின் புத்தகம் 51:45 சொல்கிறான், என் ஜனங்கள் கர்த்தருடைய கோபத்துக்கு உக்கிரத்துக்கு தப்பும்படி 51:45 எரேமியா 51:45 என் ஜனங்களே கர்த்தருடைய கோபத்தின், இது உங்களுக்கு விளங்குதா என்னண்டு? ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சித்து மீட்டெடுத்த பின்பு அவன் உலக வாழ்க்கையில வாழ்ந்து அவன் தேவனுடைய காரியத்தில் அவன் மேற்கொள்ள வேண்டாம். அவர் உக்கிர கோபம் கொள்கிறார். அது கோபத்தில் அது சொல்ல முடியாத கோபம் கடவுளுக்கு வருது. கடவுளுக்கு அந்த அளவுக்கு கோபத்தை ஊட்டுற ஒரு ஆத்துமாக்கள் இருக்குமானால் அவன் உலகத்தில் இருந்து பிரயோசமில்லை. உக்கிர கோபம் ஆண்டவருக்கு வந்து விடுகிறது. அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கருணவுள்ளவர். அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்காக தன்னை கொடுத்தவர். அவர் கோப அக்கினிக்கு தப்பித்துக் கொள்ளாதபடி அக்கினி தேவனாம் வருவார். அதுதான் சொல்கிறார், என் ஜனங்களே நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். என் ஜனங்களே கர்த்தருடைய கோபத்திற்கு கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன், கவனிங்க சொல்லுங்க, ஆறது நாம் என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? பின்னால் அவன் 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 இவன் இவன் அவன் 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 என்னையும் உன்னையும் தேவன் சொல்லுகிறார். அவனவன் தந்தன். அப்ப சொல்லுங்க, நான் என்ன சொல்லுகிறேன், நீங்க உங்களை சொல்லுங்க. அவனவன் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்திற்கு தப்பும்படி அவனவன் தன் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள அவனவன் தன் ஆத்மாவை முதல் ஆத்மாவை. ஏனென்றால் நீ இன்றைக்கு பெருமை கொண்டு நீ ஊழியங்களை தேவனுக்கு முன்பாக செய்யும் பொழுது பெரிய ஆளாக ஏதோ கடவுளுக்கு மிஞ்சிய சீசராக மேற்கொண்டு நடக்கிற தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் என்ன ஆத்மா ஆயத்திப்ப நிற்க போகிறேன் என்றால் அவனவன் தன் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள முதல் நான் பாடுபட வேண்டும். நான் அதிகாரிகளை ஜபிக்க வேண்டும். நான் கர்த்தரை தேட வேண்டும். நீ இங்க வந்து ஊழிய செய்யலாம், முன்னுக்கு பாடலாம், குறிப்பிட இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா தனித்து நின்று தேவனோட உன் ஆத்மாவை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறவனுடைய ஆத்மா ரட்சித்துக் கொள்ள கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நிஜமே திறமையை வச்சு பரிவர்த்தனை நிற்க முடியாது. தாளங்களை வைத்து பரிவர்த்தனை நிற்க முடியாது. ஆண்டு ரட்சிக்கப்பட்ட பருவத்தை நிற்க முடியாது. அன்னை தினமும்
கதறி அழுது கால வேலை என்னை இன்றைக்கு தூங்கி விழித்திருக்க தேவன் நமக்கு கிருபை செய்தாரே. மரணத்திலிருந்து படுக்கையிலிருந்து என்னை தூக்கி எடுத்து மறுபடி இந்த கால வேலையை எடுத்தார். உங்களுடைய சித்தத்தின்படி இரவு வரையும் நடத்த மாட்டார். ஏன்னா நடக்கிறவனுக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நீ காலையில் எபிச்சு பாரு, வேலை 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 வேலையே வேலை வேலையோட வேலை போகுது. ஆனால் தேவனுடைய மகிமை உனக்குள்ள எங்கே போனாலும் உழைக்க வேணும், சம்பாதிக்க வேணும், வேலை செய்ய வேணும், எல்லாம் செய்துவார். ஆனால் நீ தேவனை மறந்துடாதே. நீ கத்தரத்துக்கு ஆத்மா அவனவன் தந்த ஆத்மா பார்த்துக்கொள்ள, அடுத்தவனை பற்றி பார்க்காத, நீ அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, நானும் நீங்களும் நாங்களே ஆராய்வோம். அதுதான் நமக்கு தெரியும் எமக்குள்ள இருக்க காரியம் என்னவென்று. கோபாக்கிலே வரும் அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எது நடந்தாலும் கவனிங்க, இதுதான் முக்கியமான. எது நடந்தாலும் நாம் பொறுமையாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார், வார்த்தை என்ன சொல்லுது, அடுத்த கட்டம் என்ன சொல்லுவோம். நாம் அடுத்தவனுக்காக அடுத்தவனுக்காக நியாயம் பேச போயிடும், அடுத்தவனுக்காக வழக்காடிடும், அவங்களுக்காக தாங்கள் நீதி கேட்கிறோம், அவங்களுக்காக பாடுவோம். உன்னை ஆராய்ந்து பார், ஒவ்வொரு தன்னைத்தானே ஆராய்ந்து பார். முதலாவது பொறுமை வேண்டும். ஆத்மா பாரம் உள்ளவன் பொறுமையைத்தான் கடைப்பிடிப்பான். 2 பேரை கொண்டு வந்துட்டவன் பெரிய ஆள் இல்லை. அதை சரியாய் நடத்தும் வரைக்கும் நீ அதுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாயிரு. பாருங்க, தாவீது சொல்லுகிறான், தன்னுடைய அனுபவத்தை வைத்து தாவீது சொல்ற ஒரு காரியத்தை பாருங்க. சங்கீதம் 40:1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்து. யாருக்காக? கர்த்தருக்காக. இன்றைக்கு அப்படி இல்லையே. நாங்கள் நம்முடைய ஊழியங்களுக்காக நான் ஜனங்களை கொண்டு வந்து அந்த ஜனங்கள் இப்படி அவர்கள் கலங்கி நிற்கிறார்கள். கலங்கினவன் தான் கலங்கி நிற்கிறான். இந்த பொறுமை யாரு? கர்த்தருக்குள்ள பொறுமை. முதலாவது கர்த்தருக்குள்ள நாங்கள் பொறுமையா இருப்போம். கர்த்தருக்குள்ள என்னன்னா வேதம் என்ன சொல்லுது, சத்தியம் என்ன சொல்லுது, அதை நாங்கள் சரியாக பின்பற்றி நடப்போமானால் நாம் இடரல் இல்லை, ஒவ்வொருவரை காப்பாற்ற முடியும். இன்றைக்கு ஒருவன் பாவத்தில் விழுந்திருக்கான், ஒரு அக்கிரமத்தில் இருக்கிறான், அதை கண்டித்து சொல்ல வேண்டியது மேற்பனுடைய கடமை. அதை சொல்லாமல் இந்த இடத்தில் நாங்கள் ரோஷம் தரிக்க முடியாது. ஏனென்னா அவன் நியாய தீர்ப்பிலே தப்பித்துக் கொள்ள வேண்டும். அவன் பரலோகத்துக்கு தேவனை தேட வேண்டும். அன்பு அன்பு என்று சொல்லுற காலம் போய் கடைசி காலத்தை நிற்கிறோம். ஆபத்தான நேரத்தில் அன்பு சகல பாவங்களை மூடும். அந்த அன்புக்குரியவர் உனக்குள்ள இருந்தால் தேவனுடைய அன்பை வந்து இந்த உலகத்தில் யாரும் இல்லையா? உனக்கு அவரே வந்துட்டார், உனக்குள்ள அவரே தன்னை தந்துட்டாரு, அவரே எல்லாவற்றையும் செய்துட்டு அவரே உனக்கா நிற்கிற. இதை விட எந்த அன்பு வேண்டும்? ஆமான்னு சொல்லுங்க. எவர் அன்பு அது? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து, அப்பொழுது அவர் நம்மளோட சாய்ந்துடுவார். நாங்கள் அவர் அண்டி இருந்து அவரோட இருக்க, அவர் அப்படியே எங்களுக்குள்ள அப்படியே சாய்ந்து வந்துடுவார். அவருடைய பொறுமை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய காரியம் எல்லாவற்றையும். 12 சீசரும் இயேசுவை சுற்றி கொண்டு வஞ்சனை ஆவியை செய்து கொண்டிருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா? அதுக்குள்ளும் தேவன் அவர்களை அவங்களை பாதுகாத்து தன்னையும் பாதுகாத்து 12 சீசரும் இயேசுக்கு விரோதமாக தான் இருந்தார்கள். அவராகவே இருந்தார். ஆமன்னு சொல்லுங்க, அவராகவே இருந்தார். தேவஜனமே, அவர் எங்கள் பார்த்து சாய்ந்துருவார். நான் பொறுமையாக இருக்கும்போது சாய்ந்தா எல்லா ரகசியம் எங்களுக்கு சொல்லித் தருவார். சொல்லித்தரும் பொழுது அவர் இனம் காட்டுவார். அது தெரியாமல், அது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல், ஆவிட நிறைவில்லாமல் 2025 இரவு வெடிப்பு கூட்டத்தில் நான் அநேகரை கண்டேன். தேவன் நம்மோடு சாய்ந்து வர வேணும். ஆமான்னு சொல்லுங்க. பொறுமையாக இருக்கும்போது கர்த்தரை சாய்ந்து வருவார், ஊழியம் சாய்ந்து வராது, நம்முடைய அழைப்பு சாய்ந்து வர, நம்முடைய கொடுக்கப்பட்ட தாளந்து நம்ம சாய்ந்து வராது. தேவன் நம்மோடு இல்லாவட்ட ஒன்றுமே இல்லை.
எத்தனை இயேசு கூட சாய்ந்து வரணும். ஆமான்னு சொல்லி அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரா? அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை அப்படியே கர்த்தர் எடுத்து வைத்து எங்களுக்கு பதில் கொடுப்பாராம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவாமா. அவர் மாறாத ஜீவனுள்ள ஆண்டவர், மகத்துவத்தின் தேவன். அவர் எங்களுக்கு இறங்குவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்படியானால் பொறுமையை சைத்து கொள்ள வேண்டும். பெருமை வேண்டும். நான் என்ற அகங்காரம், நான் என்ற எண்ணங்களும் இருக்கிறவன் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாது. அவன் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். கர்த்தர் சபைக்கு கீழ்ப்படி, சபை மேற்பனுக்கு ஊழியர்கள் கீழ்ப்படிய வேண்டும். இது ஒழுங்கின்படி. உங்கள் இஷ்டத்தின்படி எதுவும் செய்ய தேவன் சபையை கொடுக்கிறார். அது உலகம் இருக்குது, வேறு மதங்கள் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, அனுபவ நீதியாக பல காரியங்களை கண்டு அவனுடைய அதிகாரங்களையும் தேவன் ஆவிக்குரிய வேதாமத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். விசுவாசப்பட்டியில் காணப்படாதவன், ஆனாலும் அவன் தன் அனுபவத்தில் சொல்கிற ஒரு காரியம், நல்லவனுக்கும் தீயவனுக்கும் எப்படி பாருங்க. அனுபவம் ஒரு மனுஷனுக்கு அவசியம். எத்தனை ஆமன்றீங்க? அனுபவம் வாழ்க்கையில் அவன் அந்த வயதுக்கிட்ட அனுபவம் இருக்கிறது, அது அவசியம். இந்த கடைசி நாட்களில் சாலமோன் இப்படி ஒரு காரியம் சொன்னான் பாருங்க. பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவன் இப்படியா சொன்னான், கேளுங்க. ஒரு காரியத்தின் துகத்தை பார்க்கலும், ஒரு காரியத்தை வாசிங்க, துகத்தை ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. என்னது? துவக்கத்தை பார்க்கலும் முடிவு என்னென்று பார்க்க வேண்டும். ஆரம்பம் நல்லா இருக்கும், முடிவு அற்பமா இருக்கா, சரியா இருக்கா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நேரம் நாங்கள் எப்படி எல்லாம் ஆண்டவருக்குள்ள அப்படி எல்லாம் அக்னியில நுழைஞ்சது கூட இருந்தோம். அந்த மாஞ்சை இருந்தது, எல்லாம் இருந்தது. நாளுக்கு நாள் ஆவியான வழி நடத்துற பொழுது முடிவு வரை அந்த நிலைத்திருக்கிறவன் தான் ஆத்துமா ரட்சிப்பு அடைய முடியும். ஆரம்பம் நல்லா இருக்கும். ஒரு காரிய துவக்கத்தை பார்க்கலாம், முடிவில் நல்லது. முடிவில் நல்லது. பெருமை உள்ளவன் இன்றைக்கு என்னென்னால் ஆண்டவருடைய ஊழியங்களை கொடுத்தபடி அநேகர்கள் பெருமை வந்துவிடும், மேட்டுமை வந்துடும், நான் என்று வந்துடும், அதிகாரம் வந்துடும், ஆதிக்கம் வந்துடும். அநேகர் பெருமையினாலே விழுந்து போகிறார்கள். பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆம் என்று சொல்லுங்க. பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை உள்ளவன் தான் உத்தமனா இருக்கணும். அவன் தான் தேவனுக்கு பயந்து வாழ முடியும். ஆமென்னு சொல்லுங்க. அவன் தான் வாழ முடியும். நீ இது அறிந்த அவனுக்கு எல்லாம் தெரியும். நீ உலகத்தை பார்த்து, சபையில பார்த்து, ஊழியர்களை பார்த்து நீ எங்களோட நியாயம் தீர்க்க, எங்களோட வந்து பேச, எங்களுக்கு நீங்க சத்தியம் சொல்ல அல்லது எங்களை வழி நடத்த வருவதானால் இது நியாயம் தீர்க்குமே. நானும் நீங்களும் உண்மையாக புரிஞ்சு கொள்வோம். அன்பு இருக்கிறத்தில் கடிந்திரத்தில் அவர் நேசிக்கிற நேசம் என்னென்னா முடிவு வரை உன்னை ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு கொண்டு அவன் தான் உத்தமன். சொல்லுங்க. பொறுமை உள்ளவன். நான் வேறு எங்கேயாவது புத்தகத்தில் எழுதி கொண்டு வந்திருக்கேன்னா, அல்ல வேறு எதுவும் காட்டுறேன்னா, முதல் வேதத்தை உனக்கு நீ கற்றுக்கொள், அதுக்குள்ள மற்றவனுக்கு போதி. நீங்கள் முதல் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. முன்னொரு காலத்தில் பெரும் வேகமான வாகனம் எது தருங்க? எதுங்க? யாரு சொல்லுங்க? யாரு? குதிரை வண்டியோ மாட்டு வண்டியும்? இப்போ பிஎம்ஏ இன்னொன்று வந்து 130 160 70 இன்றைக்கி ஒரு காரு போகுமானா மாட்டு வண்டியும் குதிரையும் அங்கே நிற்கும். காலங்கள் மாறிவிட்டது. வேகங்களால் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. நீ இன்றைக்கு பழைய காலத்தில் இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் முடிவு காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நானும் நீ அறிய வேண்டிய காரியம் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதிய காரியங்களை ஆண்டவருடைய வருகை நெருங்கி கொண்டு வர்ற நேரங்களில் இன்றைக்கு ஆண்டவர் சிறு பிள்ளைகளோட கர்த்தர் பேசுகிறார். வாசிங்க அந்த வசனத்தை 7, 8.
ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? தெரியும் சிலருக்கு. ஆனால் அது எனக்கு இல்லை. இப்போ நான் பேசுறது தந்தன் ஆத்மா, எனக்கு நான் பேசுகிறேன், உங்களுக்கு தேவன் பேசுகிறேன். ஆமான்னு சொல்லுங்கள். எங்கே நான் தந்தன் ஆத்மா. நீங்கள் அடுத்தவனை பார்க்காத. பெருமை இல்லாமல் பொறுமையோடு காத்திருக்க எப்படி இருப்பார்கள்? கீழ்ப்படிந்திருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? கீழ்ப்படிந்திருப்பார்கள். அந்த கீழ்ப்படிதான் நீ நன்றா புரிந்து கொள்ளுங்க. அவன் வாழ்க்கையில் அவன் பெருமை கொள்ளாமல் பொறுமையாக இருப்பான். கீழ்ப்படிவன் பொறுமையாக இருப்பான். பொறுமையாக இருந்து வேதத்தை கற்று சத்தியத்தை புரிந்து தேவசமத்துக்குள் கடந்து செல்ல முடியும். அப்போ கீழ்ப்படுதல் எவ்வளோ அவசியம் பொறுமைக்கு. ஆமென்னு சொல்லுங்க. பொறுமைக்கு கீழ்ப்படி எவ்வளவு அவசியம். அப்போ தான் அவரோட குடும்பத்தை ஆஸ்வதிப்பார், அவர் சொந்தத்தை ஆஸ்வதிப்பார், அவர் செய்கிற சகலதையும் ஆண்டவர் பெருக பண்ணும் என்று வேதம் சொல்கிறது. இப்போ கீழ்ப்படிந்திருக்கிறவைக்கு தேவன் செய்கிற பெரிதான காரியம் என்னவென்றால், அதுக்கு அடிப்படை சத்தியம் என்ன? பொறுமையாக இருக்க வேண்டியது. பொறுமை அவசியம். நீங்கள் எங்கேயாவது வேலைத்தரத்தில் அல்லது எங்கேயாவது அதிகாரிகளுக்கிட்ட எங்கேயாவது உங்களோட சண்டைத்தனத்தை காட்டி பாருங்க, அடுத்த நிமிஷம் சரி. ஏன்னா இங்கே வரவனு தான் செட்டு எல்லாம் முளைச்சி, ஏன்னா ஏதோ நாம் ஆறுன்னு தெரியல. தேவதர்கள் ஆண்டவர் ஊழியக்காரர் தேவதூதருக்கு சமனாக நடத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை தேடுறவளாய் வைத்திருக்கிறார். உலக அதிகாரிகளிடத்தில் உங்களோட சண்டைத்தனம் செல்லாது. இப்பொழுது உங்களுக்கு இந்த விஷயம் புரியாது. சொல்லுங்க எல்லோரும், நியாயத்துக்கு ஒரு நாள் உண்டு. அங்கே தான் இந்த காரியம் வரும். தவிர்த்து கொள்ள முடியாது. என்னன்னாலும் சொல்லிட்டு போ. சுனக்கட்ட அந்த என்ன சொல்றது, காஞ்சொட்டியை உடைஞ்சினாலும் சுனை இல்லாத மக்கள் இருக்கிறது. என்னதான் சொல்லுங்க, அது அப்படித்தான் இருக்கும். எத்தனை காஞ்சொட்டி தெரியும்? அப்படித்தான் இருக்கும் அதுக்கு. ஆனால் நியாயத்துக்கு அதுக்கும் இருக்கு. காஞ்சொண்டிக்கும் இருக்கு, கீரைக்கும் இருக்கு. தப்பித்துக்குள்ள யாருமே முடியாது. காரணம் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கீழ்ப்படிந்து பொறுமையை காத்து கொண்டதுனால உனக்கு வேதத்தில் சில விஷயங்கள் நீங்கள் இப்படிதாமாய் பாருங்க. ஆபிரகாம் பொறுமையை காத்துக்கொண்டான். அது கீழ்ப்படிந்து பொறுமையை காத்துக்கொண்டான். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அந்தப்படியே அவன் ஆபிரகாம் 15 அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கரங்களை தட்டும். அல்லேலூயா. பொறுமையாய் இருந்து கீழ்ப்படிந்தனால அந்த வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்தரித்தான். இப்போ 199 வயதில் போய் உனக்கு குழந்தை பிறக்கும், உனக்கு குழந்தைய கர்த்தர் கொடுப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டேன். நாங்கள் தீர்க்கதரிசனமாக அல்லது கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் இப்போ ஸ்வாவுக்கு சொல்லுவோம், உனக்கு குழந்தை பிறக்கும், மேலே இடம் இருந்தபடியாக கொஞ்சம் தைரியமாக சொல்லிட்டு போகலாம். தீர்க்கதரிசனத்தை 100 வயதுக்காரன் போய் சொன்னால் அடி வாங்க வேணுமா இல்லையா? அவன் விசுவாசிக்க முடியலை, நம்ப முடியலை. என்னடா இது, எங்களுக்கு படுக்கலவனாக போய் 2 பேரும் இருக்கிறோம். இதுதான் ஆண்டவர். இதுதான் ஆண்டவர். பொறுமையாய் அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். வயது வித்தியாசம் இல்லை. சொன்னவர் யார்? ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தை பிடிக்க அவன் கொண்ட ஆயுதம் என்ன சொல்லுங்க? எங்க வீல எங்க நிற்கிறீங்க? என்னது? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பொறுமை. நான் உங்களுக்கு சொல்லுறேன், ஒரு காரியத்தை 1 2 3 பொறுமையாக இருக்கு. 4 நீதியை பேசுங்க. இது முதல் திறமை. சில காரியம் அப்படி தான் இங்கே நடந்துட்டுது.
பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு எங்கள் மேலே பழிய போடுறார். நியாயத்தை பூண்டு தேவன் இருக்கிறார். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை எப்படி பெற்றுக்கொண்டானா சொல்லுங்க? பொறுமையினால அவன் காத்துக்கொண்டான். ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வார்த்தையை முழு மனதோட விசுவாசித்து பொறுமையோட காத்திருக்க. நடந்தது என்ன? உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். என்ன நடந்தது? ஆதியாகமம் 21 தெரிந்த விஷயம். ஆனால் இதில் ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்று கூட நாங்கள் மறந்து போகிறோம். ஆபிரகாம் தெரியும், ஈசாக் தெரியும், ஆபிரகாம் யாக்கோபும் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அதுபடி நாங்கள் நடக்க மாட்டோம். என்ன வாசிங்க? 21:2-3 வாசிங்க. என்ன சொன்னார்? ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரன். தேவன் குறித்திருந்த காலத்தில் அப்ப பொறுமையாய் காத்திருந்தது. நான் ஆமான்னு சொல்லுங்க. குறித்த காலம் வரை அவன் அப்படியே ஆண்டவரிடத்தில் விசுவாசமா இருந்தான். கேள்வி, அவன் உள்ளால விசுவாசம் இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியம் நீங்க எனக்கு சொல்றீங்க, நான் அதை நம்புறேன். உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் தேவன் ஆபிரகாம் உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்தார். அவன் விசுவாசத்தில் இருந்தான். ஏன்னா கர்த்தர் சொன்னார். குறித்த காலம் வரை இன்றைக்கோ நாளைக்கோ எத்தனை தெரியாது. ஆனால் அந்த காரியத்தை காத்திருந்தான். நாம் என்று சொல்லுங்க, கீழ்ப்படிந்து பொறுமையோடு காத்திருந்தான். அதனால அந்த வசனம் அழகா சொல்லுது, குறித்த காலம். அவ்வளோ ஒரு தெளிவாய் கர்த்தர் பேசுகிறவர். அந்த அம்மா சாரா அம்மா விசுவாசிக்கவே இல்லை. அவன் நம்ம ஒருவேளை ஸ்ரீலங்கா குடும்பத்தை அந்த நாளை சந்திச்சாங்களோ தெரியல. நான் ஜோகு சொல்லுவேன். நான் நக்கல், ஏழன சிரிப்பு, நெய்யாண்டி அந்த அம்மாவுக்குள்ளே இருந்தது. உங்களுக்கு தெரியுமா நடந்தது என்ன தெரியுமா? 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். எத்தனை பேர் தெரியும் ஈசாக்கு என்றால் என்ன? ஈசாக்குன்னா அதுக்கு பொருள் என்ன? ஈசாக்குன்னு நாங்கள் பேர் வைக்கிறோம். பொருள் என்ன தெரியுமா? நகைப்பு, நையாண்டி. பாருங்க, பேரே அப்படியா மாறிடுது. வரலாற்றில் எடுத்து பாருங்க, நீங்கள் சரித்திரங்களை பாருங்க. இன்றைக்கு எதை நாங்கள் ஏளனமாக நினைத்து அந்த அம்மாவுக்கு நகைப்பு என்று பிள்ளையை பேர் கொடுத்தார். பார்க்குறவர்களாம் இப்போ தமிழில் பேசுவோம். நகைப்பு நகைப்பு வந்துட்டேன், நகைப்பு நகைப்பு நல்ல பூ. அவனுடைய பேரையே இன்றைக்கு நையாண்டியாய் அந்த தாய், அந்த சகோதரி, அந்த அம்மா இன்றைக்கு அந்த காரியத்தில் நையாண்டி பண்ணி நகைத்தார். ஆனால் அந்த நகைப்புள்ள ஒருவன் மேலே தாவீதின் குமாரன் என்று பேரெடுத்து அந்த வழியிலே கர்த்தர் பூமிக்கு வந்தாராம். கரங்களை தெரியும். மற்றவர்கள் நகைத்தாலும் சந்ததி உனக்கு விரோதமாக எழுப்பினாலும் கர்த்தர் ஒருவன் மேலே இரக்கம் கொண்டார். அந்த ஈசாவின் அடிவரிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். கரங்களை கண்டித்தே ஒரு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. உலகம் உனக்கு பேர் வைக்கலாம், கர்த்தர் அதிலே வைத்தே என்னை உன்னையும் மகிமைப்படுத்த தேவனாயிருக்கிறார். அவர் நிச்சயமாக நீ என்னதான் உலகம் உனக்கு பட்டம் வைக்கட்டும், கோவக்காரன், வைராக்கியக்காரன், அது சொல்லட்டும், நீ பொறுமையோட காத்தது கத்தர் இதயத்தை அறிஞ்சா அதே பேரில் வச்சு உன்னை உயர்த்துவார். ஆமான்னு சொல்லுங்க. அதே உயரத்தில் வச்சு தேவன் என்னையும் உன்னையும் உயர்த்துவார். நகைப்பு பேராய் மாறிவிட்டது. எத்தனை பேர் பேர்களே தன்னுடைய குமாரன் துக்கத்தில் பிறந்தான், துயரத்தில் பிறந்தான் என்று ஒரு அம்மா ஒரு மகனுக்கு பேர் வச்சா என்ன பேர் சொல்லுங்க? யாபேல். நீங்கள் நல்லா, யாபேல் என்ற துக்கத்தின் மகன். ஆனால் அவன் ஒன்றும் செய்ய முடியலை. ஒரு இடம் வார இடம் எல்லாம் மனுஷா துக்கத்துமானே துக்கத்துமானே துக்கத்துமானே, இங்கே வா, அங்கே போ, துக்கத்துமானே, இது உட்காரு, இப்படி சொல்லி அவன் ஒரு நாள் ஆண்டோட்டு போனான். எண்ணெய்களை விரிவாக்கும், என்னை ஆசீர்வதியும், என்னை விதமாய் என்னை அழைக்கிறார்களே, என்னை ஆசீர்வதியும், எல்லைகளை விரிவாக்கி. ஆண்டவர் அவன் 3 சவரை பார்க்கலாம்.
அதிகமாக அவனை ஆசீர்வதித்து அவன் மீது ஒரு சந்ததியை கொண்டு வந்தார். கடற்கரை கட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவான். அற்பமாக எண்ணப்பட்டவர்களை கத்த உயர்த்தி என்னை உன்னையும் மகிமைப்படுத்துகிற தேவன் நம்மை அழைத்தவராய் இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு நளினமான பேரே ஈசா கொடுத்தாலும் ஈசா வரலாற்றிலே தேவனுடைய பக்கத்தில் இருக்கிற நாங்கள் பார்க்குறோம். சொல்லுங்க, நாங்கள் ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்கிறோம், சாய்ந்திருக்கிறோம். அதைத்தான் சொல்கிறோம். ஆபிரகாமுக்கு 100 வயதான ஒரு குழந்தை கிடைத்தது. நடந்தது என்னென்று வடையா புரிஞ்சு கொள்ள தேவச்சனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உலகப்பிரவான பிரச்சனைகள், நோய்கள், துக்கங்கள், கவலைகள் வரும் பொழுது நீ இயேசுடைய ரட்சிப்பை நீ மறந்து விட்டாய். இங்கே என்ன நடந்தது பாருங்க. அவனுக்கு 100 வயது வந்தது பொழுது குழந்தை கிடைத்தது. அவன் குழந்தை மேல் அதிகமாய் பாசம் வைத்து தேவனை சற்று மறக்க ஆரம்பித்தான். 100 வயதான பொழுது அவன் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தான். சந்ததி கடல் மணலை எண்ணிப்பார், நட்சத்திரத்தை எண்ணிப்பார், உனக்கு இடம் கொள்ளாத அளவுக்கு நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த 100 வயது வந்து அவன் 100 வயது வரைக்கும் அவனுக்கு தாளாட்ட குழந்தை கிடைக்கல, அன்பு காட்ட குழந்தை கிடைக்க, நேசம் காட்ட குழந்தை, முத்தம் கொடுக்க கிடைத்த உடனே அவன் அப்படியே பிள்ளை மேலே அன்பு கொண்டு அப்படியே சாய்ந்து விட்டான். கவனிய, இந்த அநேகர் கொடுத்தவரை விட்டு கொடுத்ததை நேசித்தார்கள், கொடுத்தவரை கைவிட்டார்கள், கொடுத்ததை வச்சு இன்றைக்கு பெருமை பாராட்டுகிறார்கள். ஊழியத்தை கத்தர் கொடுத்தார், கொடுத்ததை கத்தரை விட்டு ஊழியத்தை பெருமை பாராட்டுகிறார்கள். கொடுத்தவர் கத்தர் அந்த சத்தியத்தை விட்டு இந்த ஊழியத்தை பெருமை பாராட்டி கொண்டு தாங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆபிரகாம் 100 வயதாய் குழந்தை இல்லை என்றால் அந்த குழந்தைய தேவனுக்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் செய்ய வேண்டியவன் அவன் சற்று மறந்து விட்டான் பாசத்தினாலே. அநேக காரியங்களை, உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் இன்பங்கள், உலகத்தின் காரியங்கள் வரும்பொழுது நெருங்க தேவ சத்தியத்தை விரோதமாய் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுது அவரை விட்டு தாங்கள் பிசினஸ், வியாபாரங்கள், குடும்பங்கள், பிள்ளைகள், பாசங்கள் தனக்கு பின்னால் வருவது எல்லாம் முதலிடத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் வந்தது. நான் இன்றைக்கு சொல்கிறேன், தேவனுடைய தலைமை பெருமையா இருந்து கேட்கிற பெருமைக்கு பாக்கியமான உத்தமனே, என்ன சூழ்நிலை நடந்தாலும், எந்த காரியங்கள் வந்தாலும் அழைத்தவரை நாம் விளந்து போகாமல் தேவனை பின்பற்றி அவர் நமக்கு கொடுத்ததை பெருமை பாராட்டாமல் கொடுத்தவரை அண்ணாந்து பார்த்து முழங்கால் படியிட்டு காலம் பெறுவரை நீ தேவனை நோக்கிப்பார். அவர் உனக்குள்ளே இருந்து சகலதை நடத்திப்பார். அநேகர் கடவுளை மறந்துடுவார்கள். பிரச்சனைகள், நோய்கள், துன்பங்கள், துயரங்களை சொல்லி அதே அவர்கள் சொல்லி கடவுளை தூஷித்து, சபையை தூஷித்து, ஊழியர்களை மறந்து கர்த்தருடைய காரியங்களை விட்டுவிட்டு என்ன செய்கிறார்கள்? தேவனை தள்ளி வைத்து பிரச்சனையை முன்னுக்கு வைக்கிறார்கள். பிரச்சனையை தீர்க்க தேவன் தான் நமக்கு தேவை. இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இவ்விதமான சூழ்நிலை வந்தது. நீங்கள் இந்த கடைசி காலத்தில் சத்தியத்தை விட்டுவிடாதீங்க, வைராக்கியமா இருங்க. இந்த சத்தியத்தை பேசுறது மட்டுமல்ல, நீ கிரியை நான் நடத்தி விசுவாசத்தில் இருந்தவர். அவர் இன்றி நம்மால் ஒன்றுமே செய்யக்கூடாது, செய்யவும் ஆகாது. இன்னைக்கு ஒரு சிலர் இரவு பகலாக வேலை செய்து உழைக்கிறார், சம்பாதிக்கிறாங்க, தேவனை நேசிக்கிறாங்க, அன்பு இருக்கிறது. ஆனால் தேவனை முன்னுக்கு வைக்க முடியல. காரணம் என்னது? தேவன் பிரியமுள்ளவரான். இந்த வெளிச்சம் காணாதனால இப்போ நான் விசுவாசிக்க கொஞ்சம் மங்கள் எடுபடுது. அப்படிதானே? வெளிச்சம் பிரகாசிக்கும். இந்த பூரண வெளிச்சம் வேத நமக்கு வராவிட்டால் நீ உலகத்தையும் அறிஞ்சு கொள்ள, மனுஷனையும் அறிஞ்சு கொள்ள முடியும். பிடிக்கல மனுஷன் பக்கத்தில் இருந்தால் சந்தோஷம் சிரித்து பேசுவான், ஆனால் ஆபத்து. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உனக்கு ஆபத்து. ஆபிரகாம் கடவுளை விட்டுட்டு பிள்ளை மேல் பாசம் வைத்தான். அவனுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தா சொல்லுங்க?
27:17 வாசிங்க. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்த? 22:17 வாசிங்க. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்த? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். 17 வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. ஆண்டவர் வாக்குத்தத்தம் இதைத்தான் சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. யார் சொன்னாரு? சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. யார் சொன்னாரு? கர்த்தர் சொன்னாரு. அவர்தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை உனக்கு வர சந்ததியை வானத்தில் நட்சத்திரங்கள் எண்ண முடியாத அளவுக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். ஆமென். அரங்களை காட்டி சொல்லுங்க. கர்த்தர் சொன்னார். இதை ஆபிரகாம் பிடித்துக் கொண்டான். ஏன்னா சொன்னவர் யார் என்பதை மறக்கும். நீங்க நானும் அறிய வேணும். வேதத்தில் அறிந்து ஒரு கர்த்தர் உங்களுக்கு யார் சொன்னார், தீர்க்கதரிசி சொன்னால், வசனத்தை சொன்னால் யார் சொன்னது என்பதை நாங்கள் பிடிக்க வேணும். மனுஷன் சொன்னதை பின்பற்றாதே. வேதத்திலிருந்து சொன்னதை நீ பின்பற்று. ஆறுதல் சொன்ன பிள்ளை பயப்படாத, கலங்காத, நீ நல்லா இருப்பா, போயிட்டு வா. ஆனால் வேதம் ஆறுதல் சொன்னால் அது சத்தியமாக இருக்கு. ஆமான்னு சொல்லுங்க. அது ஒன்று ஆறுதல் படுத்தும். ஆனா இங்க என்ன நான் பார்த்தோம்? என்ன சொன்னேன் முன்னுக்கு? அவன் கர்த்தரை மறந்து பிள்ளை மேல அதிகமா பாசம். இந்த வாக்குத்தத்தத்தை அவன் நினைவு கொண்டு வரையில. இந்த பிள்ளையை தந்தவர் இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அவர் தன் அன்பு கூற வேண்டியதை விட்டு அவன் 100 வருஷத்துக்கு பிறகு கிடைத்த உடனே அவனை அப்படியே மறக்க பண்ணிட்டு சாத்தான். அவனோட தப்பல்ல. அவன் அந்த பிள்ளை மேல் வைத்த பாசம் அதை விட ஆபத்தை கொண்டு வந்த. நீ எதில் ஆசை வைக்கிறியோ, சேவனை மிஞ்சி எதில் ஆசை வைக்கிறியோ, அது ஆபத்து. அதனால ஆண்டவர் ஒரு சோதனையை கொண்டு வந்தார் ஆபிரகாமுக்கு. அந்த சோதனையில் உங்களுக்கு தெரியும் என்ன காரியம் சொல்லப்பட்டது பாருங்க. அந்த சோதனையில் நம்ம தெரிஞ்ச வசனம், ஆனால் இதை நீங்கள் அறிந்து குறித்து வையுங்க. ஆண்டவர் பொறுமையை கடைப்பிடிப்பதற்கு அவசியமானது. ஆதியாகமம் 22:1-2 வாசிங்க. என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன நடந்ததுங்க? இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் அவர் பிள்ளைகளோட உலாவி அன்பா அவன் சந்தோஷமா இருக்கலாம். எல்லா காரியம் நடந்து முடிந்தது. தேவன் ஆபிரகாமை இப்ப ஆண்டவர் நினைவு வரும்படி இவன் உலகத்தோட போறான், பிள்ளை பசத்தை போறான். நான் கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாவை வைத்து பெரிய பிளான் வச்சிருக்கிறேன். அவன் அதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன செய்தாரு? அவன் பிள்ளை மேலே போகும்போது கர்த்தர் சோதித்தாரா? எதுக்கு சோதித்தார்? புறாமையா சொல்லுங்க, எரிச்சலா? எதுக்கு சோதித்தார்? அவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இழந்து போகக்கூடாது, அதை சுதந்திரத்திக் கொள்ள அவன் வேற திசை போறான் என்று அதை கடிந்து வரும்படி சோதனை வந்தது, எச்சரிப்பு வந்தது. ஏனென்றா அவன் விழுந்து போகக்கூடாது. இதில் அதிகமாக பற்றுதலாக இருந்து அது உலகத்தில் போய் வேலையில் நிற்பாங்க, தொழிலில் நிற்பாங்க, பவுனில் நிற்பாங்க, நகையில் நிற்பாங்க, சொத்தில் நிற்பாங்க, காணியில் நிற்பாங்க, பிள்ளையில் நிற்பாங்க, எல்லா வாகனத்தில் நிற்பாங்க. எல்லாத்திலும் என்ன செய்வாங்க? அதிகமாக பாசத்தை கொடுத்து என்ன இழந்து போகக்கூடாது அவர் என்ன எச்சரித்து சோதனையை கொண்டு வருவார். எச்சரிப்புக்காக சோதனை கொண்டு வருவார். இந்த ஆண்டவர் வேணுமா வேணாமா? அல்லேலூயா சொல்லுங்க. சோதிக்கிற ஆண்டவர் வேணாம்னு சொல்ற கையொத்துங்க. எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் பலியிட சொல்றான். இது உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்ப ஆண்டவர் சோதிக்க ஆரம்பிச்சுட்டா. இதுல பிள்ளை கை வைக்க ஆரம்பிச்சது.
நீ எதில் அதிகமாக நேசம் வைத்து இந்த கடைசியில் பிரச்சனை இல்லை, அதில் வரும், வந்தோட சோதிக்க வெளிப்புற நீ அதில் பொறுமையாக இருக்கிறாயா, பொறுமையாக காத்திருக்கிறாயா? ஆண்டவர் சொன்னார், நான் அன்பு சொன்னார், நீ நேசிக்கிற சுதன், நீ அன்பு காட்டி பாசம் காட்டி நீ முத்தம் கொடுத்து மடியில் வச்சு கொஞ்சி கொஞ்சி நீ தூக்கி தூக்கி வச்சு வச்சு அப்படியே தள்ளாடி கொண்டு அவனை அந்த பிள்ளைய கொண்டு போய் எனக்கா பலியிட. எப்படி இருக்கும் இது? இது எப்படி இருக்கும் இந்த சோதனை? 100 வயது கிடைத்து 12 வயது வரைக்கும் பாசம் காட்டி திடீரென்று கொடுத்தவர் சொல்லுகிறார் கொண்டு எனக்கா பலியிடன்று. யார் அப்படி செய்ய முடியும்? எதுக்காக சொன்னார்? தேவன் அன்பு குரலுக்கு கர்த்தர் மறுபடி கட்டி எடுப்பதற்கு தேவன் சில புத்தியை கொடுத்து தீட்டுவதற்கு சில சிச்சிப்பை கொடுப்பா. எத்தனை தாய்மார் இதை ஏற்றுக்கொள்ளுவீங்க? கத்தி எடுத்து பிள்ளை ஓட்டு காலத்து ஆபிரகாம் கேளுங்க. ஆபிரகாம் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்ததினால கர்த்தருடைய சத்தம் வந்தது. கேளுங்க, கர்த்தருடைய சத்தம் வந்தது. அது பிரசங்கத்து மூலமாவோ வசனத்து மூலமாவோ வாக்கு மூலமாவோ வாக்குத்தத்து மூலம் ஒரு சத்தம் வந்தது. இந்த ஆண்டவர் எனக்கு குழந்தையை தந்து கொடுத்தார், அவருக்கு சத்தம் வந்தது. அவர் அந்த கட்டளையை கொடுத்தார். அதுக்கு அவன் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து மறுபடி கர்த்தருடைய கட்டளையை மீறி ஒழித்து ஓடி போய் ஒதுக்கி போய் வீட்டில் படுக்கையில் அவன் அப்படியே கீழ்ப்படிந்து பிள்ளையை கொண்டு போனான். பொறுமை பொறுமை, அப்படியே கீழ்ப்படிந்தான். நாங்கள்லாம் ஓடி போய் வேறு நாட்டுக்கு கொண்டு கடத்திடுவோம், லண்டனுக்கு கனடாவுக்கு ஓடி போயிடுவோம். ஐயோ இந்த பிள்ளை எப்படி கேட்குறாரு? நாங்கள் நாட்டுக்கு பயந்து நாங்கள் அகதியாக வந்தோம். எதனால? நாட்டுக்கு பயந்தோம். நான் உழைக்க வரே இல்லை, உயிருக்கு பயந்தான் வந்தோம். ஆனால் உயிர் உள்ளவர் என்ன பிடித்து கொண்டா? ஒரு குழந்தைக்கு ஒரு அரசனுக்கு ஒரு 6 குறி சொல்லிவிட்டாங்க. நான் சூனியக்காரன், குறி சொல்லிட்டா உடைய பிள்ளை பாம்பு அடித்து சாங்கமென்று. அவரும் எல்லா இடங்களும் பாதுகாத்து வந்தால் கடைசி ஏழையில் இன்னும் ஒரு 12 நாள் இருக்குது, 12 நாளுக்குள்ள பாம்பு வந்து கடிச்சு போடும். பிள்ளையை பாதுகாக்கணும்னு அவர் என்ன செய்தாரா, கடலில் கப்பலில் கொண்டு அந்த குழந்தையை பாதுகாத்து வச்சுருந்தார். இந்த எலுமிச்சங்காய் நாங்கள் தேய்ச்சிக்காண்டுவோம், அதிலேருந்து ஒரு புழு வந்து அது போய் உடனே மூக்குக்குள்ளே துளைச்சி அது குத்தி அடுத்த நாள் செத்து போயிடுச்சு. எங்கே தான் நீ மறைச்சி ஒடிச்சு வச்சாலும் மரணம்னு தேடி வரும். அது குறி சொன்னவன். கர்த்தர் சத்தியத்தை சொல்லுகிறார், தேவன் சத்தியத்தை புதிக்கிறவர். அவன் உடனே கீழ்ப்படித்தான். இன்றைக்கு நீங்கள் நானும் அறிய வேண்டும் என்ற கடவுள் பேசுகிறார். இதே கடவுள் தான் எனக்கு இதெல்லாம் தந்து ஆசீர்வதித்தவர். இப்பொழுது சற்று நான் மறந்து விட்டேன், தேவன் என்னை இப்படியா செய்கிறார். உடனே அவன் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டான். ஆண்டவரே, அவன் சொல்லுங்க, உடனே நாங்கள் அங்கே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீ சொன்னீரே, ஆனால் நான் சொன்னீரே என்னை ஆசீர்வதித்து கடல் மலரை பெரிய பண்ணுகிறேன். இப்போ சொல்லுறீர் என் பிள்ளையை படிகிறேன், நீ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொன்னான். ஏன்னா அவனை பிடிச்சு கொண்டான். ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமாற மனுபுத்திரன் சொன்னார். வாக்குத்தத்தம் பண்ணுவார், உண்மையுள்ளவர். அப்படியே தேவன் பக்கம் சாய்ந்து விட்டார். நாம் என்று சொல்லுங்க, நான் கடவுள் பக்கம் உடனே சாய்ந்துடுவோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவர் சொன்னதை செய்ய வேண்டும். ஆதியாகமம் 22 5:6 என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். நாம் என்று சொல்லுங்க பாருங்க. இதுல என்ன புரியுது உங்களுக்கு? எல்லாம் தெரியும். அடிக்கணும் அநேக தடவை இந்த வசனங்களை போதித்திருக்கிறோம், அநேக ஊழியர் போதித்திருக்கிறார்கள். 5வது வசனம் என்ன சொல்றது? அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம். பாருங்க, அவன் வந்தது எதுக்கு? பிள்ளையை பலியிடுவதற்கு திருவன் சொன்ன கட்டளை வந்தான். ஆனால் வந்த நோக்கம் பிள்ளையை தூக்கி கொண்டு வரும்போது அநேக காரியம் நடந்து 3 நாளாக பயணம் நடக்கிறான். பிள்ளை எத்தனை காரியங்கள் அன்பு காட்டியிருப்பா, பாசம் காட்டிப்பா, அதெல்லாம் நான் சொல்ல நேரம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறோம்.
ஆனால் இங்கே அவன் சொல்லுறான் வேலைக்காரன்ட்ட, வந்த அங்கேருந்து நான் வாரோம், ஒரு இடத்துக்கு வர்றோம், வந்தா நாங்கள் இப்படி பிறகு கட்டையோட வாரம் பலியிட வர்றோம். ஆனால் அவன் விசுவாசத்தில் வேலைக்காரன் சொன்ன வார்த்தையெல்லாம் தொழுது கொள்ள போகிறான்னு சொல்கிறான். கரங்களை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. என்ன அழைத்தவர் இருக்கிறார், அவர் வழி நடத்துவார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அவர் சொல்லுகிறார் பாருங்க, அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரன் நோக்கி, நீங்க கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டாலும் இவ்விடத்தில் போய் தொழுது கொண்டு திரும்பவும் உங்களை பார்த்து திரும்பி வருவோம். கரங்களை கட்டி நன்றி அல்லேலூயா. இதுதான் அந்த விசுவாசம். பொறுமையாயிருந்தான். கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். மறுபடி கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தொழுது என் பிள்ளையோட திருப்பி வருவேன். நாம என்ன சொல்லுங்க, எதனால் கீழ்ப்படுத்தி பிள்ளையை பலிபீடத்தை கொண்டு போய்விட்டான். ஆனாலும் விசுவாசம் தளர்ந்து போகவில்லை. விசுவாசம் அவனை விட்டு போகலை. உறுதியாய் ஆண்டவரை கட்டிப்பிடித்துக் கொண்டார். இந்த விசுவாசம் அங்கே தள்ளாடலை. அந்த வேதாகம் போய் சொல்லுமா, இல்லை புதிய ஏற்பாடு ஆபிரகாமை குறித்து சொல்லுவான். அவன் விசுவாசத்தின் வல்லவனானா, கிரியையினால. இதான் அந்த கிரியை கொண்டு போயிட்டான் பிள்ளைய பலியிட. ஆறாவது வசனம், ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். இங்க என்ன சொன்னான், அங்கே என்ன நடக்குது கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க வாசித்திருப்பீங்க, புரிந்திருக்கும். முதல் வேலைக்காரனுக்கு என்ன சொல்லிட்டு போனா, காத்திருங்க, நானும் பிள்ளையாண்டும் போய் தொழுவண்டு திரும்ப. அங்கே என்ன நடக்குது, இங்கே அவன் விசுவாசம் சொல்ல, அங்கே தேவ கட்டளையை நிறைவேற்றுறான். நாம என்ன சொல்லுங்க, இங்கே அவனுடைய விசுவாச வார்த்தை வருகிறது, அங்கே அவன் கட்டளையை நிறைவேற்றுறான். இப்போ என்ன சொல்லுறான், ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். கூடி போனார்கள் எங்க, பலிபீடத்துக்கு. எந்த பலிபீடம், பலியிடுகிற கட்டையில அவனை வெட்டுவதற்கு. இது இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட விஷயத்தை நாங்கள் அது ஆழமாக பெற்றுக்கொள்ளாமல் எல்லாம் தெரியும் என்று இருக்கிறதுனால பொறுமை இழந்து இன்றைக்கு நாங்கள் ஊழியத்தை விட்டு விலகி போயிடுவோம். ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய அவன் சொன்ன அந்த கட்டளை ஆண்டவருக்கு முன்பாக கத்தியை எடுத்து வெட்டு வரைக்கும் அவன் கத்தியை வச்சிருந்தான். அது கீழ்ப்படி ஆண்டவர் சொன்னார். ஆனா அவனோட ஆழமான விசுவாசம் இருந்தது. அப்படி அவன் கத்தி எடுத்துட்டான். கத்த சொன்னதை நான் செய்வேன். ஒரு துண்டு துண்டா வெட்டினாலும் தேவன் மறுபடி தருவான் அவன் விசுவாசித்தான். நாம என்ன சொல்லுங்க, கத்தி அவன் வச்சிருந்தான், அவ்வளவு வச்சிருந்தான். ஆண்டவர் பொறுக்க முடியல, தூதன் பொறுக்க முடியல. ஆபிரகாம் இவ்வளவு தூரம் விசுவாசத்தில் கீழ்ப்படித்தானே, பொறுமையா காத்திருந்தானே. உடனே அவர் சொன்னார் 12வது வசனத்துல, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை, பிள்ளையாண்டான் மேல் உன் கை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவன் ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும், நீ அவன் புத்திரன் என்றும், ஏகசுதன் என்றும் பாராமல். பாருங்க இப்ப என்ன சொல்றான், உன் புத்திரன், நீ நேசித்த அந்த குழந்தைய தொட்டி தொட்டி கட்டி பிடிச்சு முத்தம் விட்டோட இப்பொழுது அதை பாராம உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஒரு சோதனை வரும்போது, ஒரு டெஸ்ட் வைக்கும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஆண்டவரை சோதிக்கிற பொழுது அவன் அதை ஜெயம் எடுத்தார், வெற்றி எடுத்தார். அதுதான் விசுவாசத்தில் வல்லவனான. கிரியையினால கிளப்பி, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லை, ஆனா நடப்பிக்காது அநேக வருவார்கள். கிரியை இல்லை. அவனை எப்படி அறிந்து கொண்டாராம்? எப்படி அறிந்து கொண்டார்? எப்படி அறிந்து கொண்டான? எப்படி அவன் அறிந்து கொண்டார் ஆண்டவர் அவனை? நீ தேவனுக்கு பயப்படுகிறாய் என்று இப்பொழுது அறிந்து கொண்டேன். நம்ம தேவனுக்கு பயப்படணும் அறிந்து கொண்டான். நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஏன் பயப்படுறீங்க? தேவன் எப்படி அறிந்து கொண்டார்? அது தேவனுக்கு முன்னே தெரியுமா தெரியாதா?
அவருக்கும் அது தெரியும். ஆனால் தேவன் அவன் உள்ளத்தில் இருந்து அந்த பயம் ஆண்டவர் சிச்சித்தார். சொல்லுங்க, அவனை பிணம்பிட்டார். அவன் கத்தருக்கு எடுத்த கத்திய, அவன் ஓங்கின கத்திய விடையில வெட்டிப்படுவான் என்று தான் தேவதூதர் சொன்னான். நிறுத்து பிள்ளையாண்டவன் கை வைக்காது. நாம் எது அதிகமாக நேசிக்கிறோம், எது அதிகமாக நாங்கள் விரும்புகிறோம், எது அதிகமாக நான் நினைக்கிறோம், இதில் நான் நல்லா இருப்பேன், இதில் நான் வாழுவேன், கத்தால கை வைப்பேன். நஷ்டத்தில் கொண்டு முடிவா. தேவனுக்கு பிரியமில்லாத எது நடந்தாலும் உன்னை கைவிடுவதற்கல்ல, அவருக்கு இஷ்டமில்லாத செய்யக்கூடாது என்பதனால. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லா, இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். இதுக்கு காரணம் 18வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடி. என்னது இப்ப 6ஆம் என்ன நடந்தது? என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தாயப்பா, என் வார்த்தையை நீ மதித்தாய், என் வசனத்துக்கு நீ பொறுமையா இருந்து சொன்னதுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள், உன் சந்ததி பூமியில சகல ஜாதிகளுக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆணையிட்டு சொன்ன, இனி உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவன் இருப்பான். அந்த ஈசாவின் நடிவேறு தாவீதின் ராஜாக்கள் உருவாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பட்டியலுக்குள்ள வந்தார். ஆமென்னு சொல்லுங்க. எவ்வளவு தேவன் ஆசீர்வதித்தார் பாருங்க. ஆணையிட்டு சொன்னார். காரணம் என்ன? கீழ்ப்படிந்தார். இதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொன்னார். நல்ல நிலத்தில் வசனம் இருந்தால் எப்படி அது கீழ்ப்படிய முடியும் தெரியுமா? நாங்கள் இந்த வேத வசனம் சரியான இடம், நல்ல நிலம் என்றால் எதை குறிக்குது? இதயத்தை குறிக்குது. அப்போ நல்ல இடத்தில் அது போய் விழுந்தா அது பலன் கொடுக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு சொன்னார் பாருங்க, லூக்காவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு, நல்ல இதயத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமா இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். பொறுமையுடனே அது பலன் கொடுக்குது. பாத்தீங்களா? பொறுமையுடனே அது பலன் கொடுக்கிறது. இனி வாசிங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமாய் இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்க என்ன செய்தது? பலன் கொடுக்க ஆரம்பிச்சது. ஆமான்னு சொல்லுங்க. பொறுமையோடு அதை விதைக்க அது பரவலாயிட்டு அந்த சந்ததி அப்படியே ஆசீர்வதித்து. ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே தேவன் ஆசீர்வாதமாய் கொண்டு போகிறார். அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுதான் பவுலடியார் சொன்ன இந்த வசனங்கள் வார்த்தைகளை கூட நான் காண்பிக்கிறேன்டா, நம்ம எல்லாம் தெரிந்தது மாதிரி இருக்கிறோம். ஆனால் ஒன்றும் புரிந்து நடக்கிறதுக்கு உணர்வில்லாத இருக்கு. இருதயம் இன்றைக்கு வசனம் விதப்பு இல்லாதனால தான் நாங்கள் நல்ல பலன் கொடுக்க முடியாமல் இருக்கிறோம். நானும் நீங்களும். பவுல் தன்னுடைய அனுபவ நீதியாக பவுல் கண்ட காரியத்தை பவுல் எப்படி சொல்கிறான்? ரோமரில் சொல்லுகிறான் பாருங்க. 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், நாங்கள் விசுவாசத்தினாலே இன்றைக்கு நானும் நீங்களும் நீதிமானாக்கப்பட்டிருப்பதனால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் நாங்கள் உண்மையான சமாதானத்தை பெற்றிருக்கிறோம்.
அது எப்படி வாசிப்போம்? அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம், தேவ மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, இதுக்கு காரணம் பாருங்க, இதுக்கு காரணம் என்ன? இந்த மேலே உள்ள அந்த வைராக்கியத்தின் வார்த்தையில் அவன் விசுவாசத்தை கொண்டு சொல்லும் போதுக்கு அதுக்கு காரணம் என்னவென்றால், அது மாத்திரமல்ல, உபத்திரத்தில் பொறுமையாகவும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கு நாங்கள் அறிந்து. கரங்களை கட்டி ஆண்டவர் சொல்லுவோமா? அவர் எதனால இந்த விசுவாச வார்த்தை அவருக்குள்ள வந்தது என்றால், நான் உபத்திரத்தில் பொறுமையா இருந்தேன். வந்த உபத்திரங்கள், பாடுகள், நெருக்கங்கள் மத்தியில நான் பொறுமையாக இருந்ததினால அந்த பொறுமை அது பரீட்சையாச்சு. பொறுமை எங்கள் டெஸ்ட் ஆயிட்டு, எங்களுக்கு டெஸ்ட் நடந்தது. பொறுமையை ஆண்டவர் எங்களுக்கு டெஸ்டா வைத்தார். எப்படி அவன் கொண்டு போறான் அந்த பரீட்சை ஏன் வைக்கப்பட்ட ஆண்டவர் அந்த கிருபையாய் நமக்கு வைத்த அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி. அதான் பவுல் சொல்கிறார், அவர் மூலமா இந்த கிருபையை பிரித்த சாக்கியத்தில் விசுவாசத்தை பெற்று நிலைத்திருக்கிறோம், தேவ மகிமை அடைய வேண்டும் என்று நம்பிக்கையோட மேன்மை பாராட்டுகிறோம். அதற்கு அவன் கொண்ட வழி பொறுமை, உபத்திரத்தில் பொறுமை. ஆமான்னு சொல்லுங்க. அந்த பொறுமையை பரீட்சை எடுத்தார். அப்புறம் அவன் தான் செய்தான். அந்த பரீட்சை அவனுக்கு வந்த சோதனை தலை பரீட்சை எடுத்து கொண்டான். அந்த பரீட்சையில் ஆபராம் வேண்டான். ஆமான்னு சொல்லுங்க. ஜெயம் எடுத்தான். உபத்திரத்தில் நான் பொறுமையாக இருந்தா ஜெயம் எடுக்க முடியுமா இல்லையா? பொறுமை அவசியம். ஆக அவன் எதை மேன்மை பாராட்டுகிறான்? கீழ்வசனம் சொல்லுது, 4வது வசனம், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறான். அந்த உபத்திரங்களை அவன் மேன்மையாக எடுத்தான். நான் வந்து சொல்லுங்க, நாங்கள் எங்களை பெருமையில மேன்மையாக இருக்கிறோம். அவன் உபத்திரத்தில் மேன்மை. கர்த்தர் எனக்கு எல்லாம் நடத்தி முடிப்பார். வாசிங்காத உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை கரங்களை கட்டி சொல்றாங்க. அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது, எங்களை ஆண்டவர் உயர்த்துவார். அந்த நம்பிக்கை அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. ஏனென்றால் உபத்திரத்தில் நான் கடந்து சென்றபடினால நான் அந்த அன்பில் நடத்தப்பட்டேன். ஆனபடினா தான் நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை விட்டு எங்களை விலகி போகாமல் காற்றுக்கொள்ள வல்லவராக. அதற்காக பவுல் ஆலோசனை உறுதியாய் சொன்னான். ரோமர்ல நம்ம தெரியும் 12 எப்படி சொன்னாரா? நம்பிக்கையில சந்தோஷமாயிரு. இதனால நீ எப்படி இருக்கணும்? நம்பிக்கையில சந்தோஷமாயிரு, உபத்திரத்துல பொறுமையாயிரு. அல்லேலூயா சொல்லுமா? சொல்லுகிறான் பாருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரத்துல பொறுமையாயிருங்க, ஜெபத்துல உறுதியா தெரிந்துகள். தேவன் சாய்ந்திருக்க, அவரோட இணைஞ்சிருக்க. நீ ஜெபத்தில் எத்தனை பேர் நீங்க காலை பொழுது உங்களை உபத்திர காரியங்களை அல்லது கண்ணீர் பாத ஆண்டவர் சமத்தை ஜெபிக்கிறீங்க? நம்முடைய ஜெபம் எப்படி என்றால், நமக்கு நன்மைக்காக நான் ஜெபிக்க, அதைத்தார் மாண்டவர், இதைத்தார் மாண்டவர், இதை இல்லை, பொறுமையை கடைப்பிடிக்க எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆமான்னு சொல்லுங்க. அந்த பொறுமை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம் எது வந்தாலும் சேதப்படுத்த விடமாட்டார் ஆண்டவர் நம்மை. எவ்வளவு ஒரு அனுபவ நீதியாக ஊழியக்காரர் பவுலடியார் வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சத்தியத்துக்குள்ள நாங்கள் வருகிறோம். பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து காலத்தில் பவுலடியாரில் இருந்து நான் கொண்டு வருகிறேன். ஏன் தெரியுமா? அவர்கள் உறுதியாய் காத்திருந்தார் பொறுமையோடு. எப்படி 4ஆம் அதிகாரத்தில் ரோமர் 15:4 அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினால் உண்டாகும் பொறுமையினால் ஆறுதலும் நாம் நம்பிக்கையுள்ளாகும்படி முன்பு எழுதியிருக்கிறபடியே நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு அது போதனையா சத்தியமா எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? பவுல் சொல்றார், அது எங்களுக்கு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது.
எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் ஆதியிலிருந்து நான் எல்லாம் படித்தேன், நான் எல்லாம் அறிஞன் இல்லை, எழுதி வச்சிருக்கி போதனையா எல்லாரும் ஒவ்வொரு சந்ததியா அறிந்து கொள்ளும்படியா. எதையும் நான் பெருமை பாராட்ட முடியாது. ஆறாவது வசனம், பொறுமையையும் இல்ல அஞ்சு வாசிங்க. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் ஒரே வாயினால துதிக்கவும் ஜெபிக்கவும் திட்டவும் போகவும். அநேக இன்றைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு இங்கே ஒரு இடம் அங்கே ஒரு இடம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரே நாள் ஆண்டவருக்கு ஒரே வார்த்தையா பேசுகிற நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது, ஆறாவது வசனம், பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன், பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையா இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எங்களுக்கு வரம் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த அனுக்கிரகத்தை தேவன் கொடுத்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய சத்தியத்தை பூரணப்படுத்தும்படியாய் பொறுமை எவ்வளவு அவசியமாய் காணப்படுகிறது. அதனால இந்த பொறுமையை கடைப்பிடிக்கும்போது அவங்க என்ன தெரியுமா, இன்னைக்கு போதகராக இருக்கிற நாம், அந்த சத்தியத்தை பதிக்கிற நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேணும். பவுல் இந்த காரியங்களை எப்படி அனுமதியா அவன் தற்கிரியையினால் அவனுக்கு வந்த காரியங்களை அவன் சொல்லுகிறான். அதுக்கு பொறுமை அவசியமாக இருந்தது. பவுல் அதுக்கான ஒரு காரியத்தை சொல்கிறார். தான் எப்படி இந்த காரியத்தை பொறுமையாக கடந்து வந்தேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. 3 6 வரைக்கும் வாசிங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாம, எந்த ஒரு குற்றத்தை கொண்டு வராதபடிக்கு நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர் விளங்குவதற்கு அவன் எதனால் என்றால் பொறுமையை அவன் கடைப்பிடிக்க வேண்டி வந்தது. வாசிப்போம் கீழ்வசனம். இந்த ஊழியம் குற்றச்சாட்டாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல், இந்த ஊழியம் குற்றச்சாட்டாதபடிக்கு நாங்கள் யாவொன்றும் இடரல் உண்டாகாமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். அதற்கு மிகுந்த பொறுமை. அதுக்கு என்ன கடைப்பிடித்தால் மிகுந்த பொறுமையாய் இருந்து, மிகுந்த பொறுமையிலும் உபத்திரத்திலும் நெருக்கத்திலும் இடுக்கண்ணிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவியிலும் மாயமற்ற அன்பிலும் போதும். இது தொடர்ந்து பாருங்க. பவுல் அப்படி பிரயாசத்துல நாங்க இரவுகளாய் வந்து உவாசம் வந்து பிரயாசப்பட்டு இந்த இடத்துல 700 கிலோமீட்டர் ஏன் வருகிறோம்? உபத்திரத்துல கண்பிடிப்போட இவ்வளவு பாடுகள் மத்தியில தான் நாங்கள் பொறுமையாய் அநேக காரியங்களை தேவை இல்லாம டெலிபோன் எடுத்து தேவையற்ற பேச்சுகளை பேசி குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை அறிஞ்சு கொள். நீ எதை சொல்லி இதண்டுகிறியோ, உபத்திரத்தில் பாடுகளை மத்திய ஆண்டவருக்காக உண்மையோடு இருந்தால் தேவன் அவனுக்காக அவற்றை வழக்காட வச்சு நியாயம் தீர்ப்பார். பூமியில நியாயம் தீர்ப்பார். தப்பித்துக் கொள்ள முடியாது. நாங்கள் அப்படித்தான் பிரயாசப்படுகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன் கடவுளுக்கு மட்டும் தெரியும். காரணம் என்ன? பொறுமை. கர்த்தர் நம்ம ஊழியக்காரர் விளங்க பண்ணினார். அதற்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். பேசிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு நானும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது பொறுமையை கடைப்பிடிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்த உயர்த்துவார்.
மேலும் பவுல் சொல்ல சில வார்த்தைகளை பேசி நான் உங்களுக்கு எச்சரிக்க விரும்புகிறேன். ஏன்னா அங்கே நாங்கள் ஆதிகாமத்தில் இருந்து பவுல் அதை கற்றுக்கொண்ட வாரத்தில் இயேசுடைய விசுவாசத்தின் அந்த தாழ்மையை கண்டு இயேசு சொன்ன வார்த்தையிலேருந்து கடைசியாக பவுல் முடிக்க வரைக்கும் இந்த வசனம் எவ்வளவு பொறுமையை கொண்டு போகுதுன்னு பாருங்க. அதுதான் அவன் சபைகளுக்கு சொல்லும்போது எபேசியர் சபைக்கு சொன்னான். பவுல் சொல்லுகிறான், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. என்ன சொல்லுகிறான்? 1, 2, 3 வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய சத்தியத்தை விட நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம். அதனாலதான் நாங்கள் பொறுமையாக இருந்து காரியங்களை சகித்துக் கொள்ளுகிறோம், சத்தியத்தை பேசுகிறோம். பொறுமைக்கு காரணம் என்ன? கர்த்தர் நம்ம கட்டி வைத்திருக்க. இல்லாட்டா நாங்கள் நமக்கு இன்னும் செய்யலாம் தான். அதன் பவுல் சொல்லுகிறான், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அல்லேலூயா சொல்லுங்க. நீ இந்த அழைப்பில் அழைத்த அந்த இடத்துல வைத்துக்கொள், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ அதுக்கு மேல மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல ஆலோசிக்க நீ யார்? அழைத்த அழைப்புல நீ இருக்க வேண்டும். அதற்கு காரணம் என்ன? கீழ்வசனம் சொல்லுகிறார், மிகுந்த மனத்தாழ்மை. என்னது? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவராய் அன்பினால் ஒருவரை தாங்க. எது அன்பினால் தாங்க வேண்டும்? பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ள வேண்டியவரா. நீடிய பொறுமை அது ஆட்டோமேட்டிக்கா அன்பு உனக்குள்ள வந்துடும். அடுத்த வசன வாசி. என்னது? சமாதான கட்டினால். என்னது? சமாதான ஆவியின் காத்துக்கொள்வதற்கு. அல்லேலூயா. இதுதான் சமாதான கற்று நான் காத்துக்கொள்ள முடியும். நான் சமாதானம்